सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुघोष शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம வாமன அவதாரம் பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்திலிருந்து வாமன அவதாரம் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம். ராஜா பரிஷுத்த மகாராஜன் சுகாச்சாரிடத்தில் கேள்வி கேட்குறான். வாமன அவதாரத்து குறித்து கேள்வி கேட்கின்றான். பலே பதத்ரயம் பூமிஹே கஸ்மாத் ஹரிரயாச்சத பூத்தேஸ்வரஹ கிருபணவத்து லப்தார்த்தோ அபிபவந்ததம். பலி சக்கரவர்த்தி இடத்துல 3 அடி மண்டை யாசிக்கிறதுக்காக பகவான் வாமனர் சென்றார். 3 அடி மண்டை யாசித்த பிறகு அவன் கொடுத்து விட்டான். எல்லா சொத்தையும் கொடுத்த பிறகு கூட எதற்காக அவனை கட்டினார்? அவனை வருண பாசங்களால் கட்டினார் பகவான் வாமனர் என்று கேட்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு கிருபணன் போல, என்னவோ இவன் ஏழப்பட்டவன் போல பகவான் போய் அங்கே போய் யாசித்தாரே. பகவான் பூர்ணஸ்வரூபன் இல்லையா? அப்படி இருக்கும்போது எதற்காக போய் யாசிக்கணும் அப்படின்னு கேட்குறார் அடுத்த ஸ்லோகத்தில். ஏதத் வேதித்து மிச்சாமோ மகத் கௌதூகலம் ஹினஹ யக்ஞஸ்வரஸ்ய பூர்ணஸ்ய பந்தனம் சாப்யனாகசக. ஒரு பாவமும் அறியாத பலி சக்கரவர்த்தியை பூர்ணஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அவருக்கு யாராலே ஆக வேண்டியது இல்லாத அப்படியேப்பட்ட பகவான் போய் ஆக வேண்டியது என்ன இருக்குது? பலி சக்கரவர்த்தி இடத்துல போய் தேகின் யாசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு பாவம் அறியாத பலி சக்கரவர்த்தியை எதற்காக கட்டினார்? அவன் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டானே. 3 லோக ஆட்சியையும் கொடுத்து விட்டான். எல்லா சொத்து சுகத்தையும் கொடுத்துட்டான். அப்படி இருக்கும்பொழுது யக்ஞேஸ்வரனாகிய பகவான், யாகங்களால் ஆராதிக்கப்படக்கூடிய பகவான், அந்த யக்ஞங்களால் பகவானை ஆராதித்தானே. விஸ்வஜித்தென்ற யாகத்தில், அஸ்வமேத யாகத்தினால் பகவானை ஆராதித்தவன். அப்படியேப்பட்ட அவனை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று பரிசுத்து சுகாச்சார இடத்துல கேள்வி கேட்குறார். அப்போ சுகர் சொல்கிறார், அப்பா அது கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறேன், பலி சக்கரவர்த்தியுடைய கதை, அதை கேளுப்பா அப்படின்னு சொல்கிறார். பராஜித ஸ்ரீர் அசுபிச்சஹாவிதோ ஹிந்திரேணராஜன் புருகபிஹி சஜீவிதா. அதாவது இந்திரனால் கொல்லப்பட்ட பலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியுடைய சஞ்சீவனி மூலிகையினால் ரட்சிக்கப்பட்டான். அவன் மட்டுமில்லை, அவனோடு இறந்தவர்களாகிய தேவர்களால் அடிபட்டு இறந்தவர்களாகிய மற்ற அசுரர்களையும் சஞ்சீவனி வித்தையினால் உயிர் பழிக்க வைச்சார் சுக்கராச்சாரியார். அப்படி இருக்கும்போது சர்வாத்மனாதான் அபஜத்து பிரகுன் பலிஹி சிஷ்யன் மகாத்மா அர்த்த நிவேதனேன. அப்படிப்பட்ட சுக்கராச்சாரியுடைய சிஷ்யனாகிய பலி சக்கரவர்த்தி நிறைய செல்வங்கள் பொருள்லாம் கொடுத்து தன்னுடைய மனம் வாக்கு காயம் மொத்தத்தையுமே குருநாதருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டான். எல்லா சொத்து சுகம் எல்லாமே குருநாதருக்கு அர்ப்பணம் பண்ணி, ஏன்னா தன்னுடைய உயிரை காப்பாற்றினவர் குருநாதர். அப்படிப்பட்ட எல்லா சொத்துக்களையும் கொடுத்து அவரை ஆராதிக்கிறான் குருநாதரை. அப்படி சிஷ்யோ மகாத்மா அர்த்த நிவேதனன்னு, எவன் குருவுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பிக்கின்றானோ, குரு இடத்துல பூர்ணமாக சரணம் அடைகின்றானோ, அவன் மகாத்மான்னு சொல்லாமல் அவனை சாதாரண ஆத்மாவை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, அதனால் மட்டும் மகாத்மான்னு சொல்கிற சுகாச்சாரியர் வாக்கில் பலி சக்கரவர்த்தியை மகாத்மான்னு சொல்கிறாருன்னா அப்போ எப்படிப்பட்ட மகாத்மாவாக இருக்கணும் பலி சக்கரவர்த்தி? அது மட்டும் இல்லை, எந்த பகவானுடைய பாத தீர்த்தத்தை சிவபெருமானும் தலையில் தாங்குகிறாரோ
அந்த பாத தீர்த்தத்தை தன் தலையில் புரோக்ஷணம் பண்ணிட்டானே, வாமனர் வந்தபோது அவருடைய பாதத்தை அலம்பி அந்த தீர்த்தத்தை புரோக்ஷணம் பண்ணிட்டானே, அதனால் அவனை மகாத்மான்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. மகாலட்சுமியால் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை மகாபலி சக்கரவர்த்தி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவே வந்து என் சான் உடம்பு ஒரு சாணை குறிக்கின்ற வந்து தேகி நின்னானே, அதனால் அவனை மகாத்மான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, காரணம் பலி சக்கரவர்த்தி வந்து சுதரலோகத்தில் கை கட்டி வாய்ப்பொத்தி பகவானே தர்ப்பானா நின்னானே, வாட்ச்மேனா வாயில் காப்பாளனாக நின்றானே, அப்படிப்பட்ட பகவானை கை கட்டி வாய்ப்பொத்தி பலி சக்கரவர்த்தி வீட்டு வாசலில் மெய் காப்பாளனாக நிற்கிறான்னு சொன்னால் அவனை மகாத்மான்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, சுக்கராச்சாரியர் சபித்த போதும் கூட தன் சத்தியத்தை விடாமல் உறுதியாக நின்றானே, அதனால் அவனை மகாத்மான்னு சொல்லலாம். மகாத்மா அர்த்த நிவேதனேன எல்லாத்தையுமே ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டான் பகவானுக்காக, அதனால் அவனை மகாத்மான்னு சொல்கிறார். அந்த மகாத்மான்ற பதத்துக்கு பலவிதமாக மகான்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட மகாத்மா பலி சக்கரவர்த்தி. அந்த பலி சக்கரவர்த்தி என்ன ஆசைப்பட்டான்னா, சுக்கராச்சாரியத்தில் போய் குருநாதர் கேட்கிறார். ஏன்னா அவனுக்கு ஆசை நிறைய கிடையாது, ஆனால் தன்னுடைய புகழானது தேவலோகம் வரையும் செல்லுபடி ஆகும் என்பதை உணர்த்த வேண்டும் இந்திரனுக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அசுர ராஜ்யம் தேவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த அசுரர்கள் வந்து என்னென்னா அது அவருடைய தேவரில் ஜெயிக்க வேண்டும், அது அவருடைய உரிமை போராட்டம் இல்லையா? அதுதான் அவங்கள புகழ் கொடுக்கக்கூடியது. போரில் ஜெயிக்கணும், அப்படி தான் ஒரு ராஜாவுக்கு அழகு. அப்போ பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறார், தன்னுடைய புகழானது தேவலோகம் வரையும் செல்லுபடி ஆகும்ன்றதுக்காக தேவலோகத்தில் தன்னுடைய சிம்மக்கொடியை நாட்ட வேண்டும் என்ற ஆசையினால் சுக்கராச்சாரியத்தில் பிரார்த்தனை பண்ணுறான். நான் தேவலோகத்தை கைப்பற்ற வேண்டும், இந்திரனை ஜெயிக்க வேண்டும் என்று கேட்கின்றான். உடனே விஸ்வஜித் என்ற யாகத்தை நடத்தி கொடுக்கிறார் சுக்கராச்சாரியார், பிருகுவம்சத்தோன்றலாகிய சுக்கராச்சாரியார். அந்த யாகத்தில் வந்து என்னென்னா தங்கப்பட்டங்களால் அடிக்கப்பட்ட ரதம், திவ்ய ரதம் வெளிவருகிறது, அழகான குதிரைகள் வெளிவருகிறது. அது மட்டும் இல்லை, அவனுக்கு தங்க கவசம், அவனுக்கு வந்து என்னென்னா போரில் அடிபடாத மாதிரி ஒரு நல்ல திவ்யமான கவசம் உண்டாகிறது, திவ்யமான வில் உண்டாகிறது. அது பிறகு அம்பரா தூணிகள், 2 அம்பரா தூணிகள் உண்டாகின்றது. இதெல்லாம் யக்ஞ பிரசாதமாக சுக்கராச்சாரியார் அதை பெற்று பலி சக்கரவர்த்தி இடத்தில் ஒப்படைக்கிறார். அப்படி போர்க்கருவிகள் எல்லாம் அந்த யாகத்திலிருந்து வெளிவருகிறது, அந்த அக்னி குண்டத்திலிருந்து. அவைகள்லாம் பெற்றுக்கொள்கிறான் பலி சக்கரவர்த்தி. அதற்கு பிறகு என்ன பண்ணுறேன்னா, அந்த சமயத்தில் ததோரத காஞ்சன பட்டணத்து அயாஸ்ய ஹரியஸ்ப துரங்கவர்ணாக விரஸ்ய சிம்மேன விராஜமானோ உதாசனாதாச ஹவிர்பிரிஷ்டாத்து தனுஷ்ச திவ்யம் புருடோபணத்தம் துரோணாவரிக்தௌ கவச்சம் ச திவ்யம் பிதாமஹஸ்தஸ்ய ததோத்சமாலம் அம்லான புஷ்பம் ஜலஜம் ச சுக்ரஹாம். சாக்ஷாத் பிரம்மதேவரே வந்து அவருக்கு தாமரை மாலையை அணிவிக்கிறார் பலி சக்கரவர்த்திக்கு. சாக்ஷாத் சுக்கராச்சாரியார் எதிராளிகளுடைய குடல் நடுங்கி போகிற மாதிரி, ஹிருதயம் நடுங்கி போகிற மாதிரி அந்த சங்கநாதம் முழங்குவதற்காக சங்கத்தை பரிசாக அளிக்கிறார் சுக்கராச்சாரியார் பலி சக்கரவர்த்திக்கு. ஜலஜம்ச சுக்ரஹ ஏவம்ச விப்ராச்சித யோதனார்த்தஸ்தை கல்பித ஸ்பஷ்டேனோ அத விப்ரான்னு பிரதட்சிணே கிருத்திய கிருத பிரணாம பிரசாதமாமந்திரி நமஸ்கார. தன் தாத்தாவாகிய பிரகலாதரை போய் நமஸ்காரம் பண்ணி, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி, அவரை பிரதட்சிணம் பண்ணி, அவரத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தேவலோகத்துக்கு கிளம்பி போகிறார். அந்த யக்ஞ பிரசாதமாக கிடைத்த அந்த ரதத்தில் ஏறி சிம்மக்கொடி நாட்டப்பட்ட அந்த ரதத்தில் ஏறி தேவலோகத்துக்கு செல்கிறார். கூட நிறைய அசுரர்கள்லாம் கிளம்புகிறார்கள். ஆகாசத்தில் பறந்து போகிறாங்களாம். எப்படி முடியும்னா, துஷ்டர்களால் ஆகாசத்துக்கு போக முடியாது, துஷ்டர்களால் சொர்க்கலோகத்தை அடைய முடியாது, திருடர்கள் துஷ்டர்கள் அப்படிப்பட்ட பாபிகளால் அடைய முடியாது இல்லையா சொர்க்கலோகத்தை. ஆனால் எப்படி இவங்க போனாங்க அசுரர்கள்லாம் பலிசகத்துலாம்? அது குருநாதருடைய பிரசாதம், குருநாதருடைய தபசம், சுக்கராச்சாரியருடைய அனுக்கிரகத்தினால் அவர்கள் வந்து சொர்க்கலோகத்துக்கு சென்றார்களாம். அப்படி சொர்க்கலோகத்துக்கு சென்றபோது ஒரே சத்தம் கேட்கிறது.
மகாபலி சக்கரவர்த்திக்கு ஜெய், மகாபலி சக்கரவர்த்திக்கு ஜெயன்னு ஒரே கோஷம் எழும்புறது. அங்கங்கே தூரி வாத்தியங்கள்லாம் முழங்கிட்டு வராங்க. அந்த போர்க்காலத்தில் அந்த ஒரே அமளியாக இருக்குது. நிறைய சேனை சைன்யங்களோடு வரான் பலி சக்கரவர்த்தி. இதை இந்திரன் வந்து தேவலோகத்திலேருந்து பார்க்குறான். ஆஹா, இவ்வளவு சேனா சைன்யங்கள் பலி சக்கரவர்த்தி என்னால் வதம் பண்ணப்பட்டானே, அவன் எப்படி உயிரோடு பிழைச்சான் என்று ஆச்சரியப்பட்டு பார்க்குறான். பார்த்தா அவன் கண்ணாலேயே எரிச்சிடுற மாதிரி மகா பராக்கிரமசாலி, மகா தேஜஸ்வியாக வரான். அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தா நாக்காலே நக்கிடுவான் போல இருக்குது இந்த சொர்க்கலோகத்தையே. அப்படியேப்பட்ட மகா பராக்கிரமசாலியாக இருக்கிறான். கண்ணாலே எரிச்சிடுவான் போல இருக்குது, அப்படி வரான் அவ்வளோ சேனா சைன்யங்களோட. உடனே பிரகஸ்பதி, தன் குருநாதர் யார்? பிரகஸ்பதி தானே இந்திரனுக்கு. அப்போது பிரகஸ்பதி இடத்துல போய் ஆலோசனை பண்ணுறான். இவனுக்கு எப்படி இவ்வளோ பலம் கிடைச்சது? இவன் பலவீனமாக இருந்தானே, என்னால் வதம் பண்ணப்பட்டானே, இவன் எப்படி உயிர் பழித்தான் என்று கேட்ட உடனே அப்போது பிரகஸ்பதி சொல்கிறார், சுக்கராச்சாரியர், தன் குருநாதராகிய சுக்கராச்சாரியரால் அவன் சஞ்சீவினி வித்தையினால் உயிர் பழிக்கப்பட்டான். அது மட்டும் இல்லைப்பா, அவன் இவ்வளோ பலசாலியாக ஆனதும் குரு பிரசாதத்தினால. அதனால் இப்பொழுது நீயோ இந்திரா, இந்திரனை பார்த்து சொல்கிறார், இந்திரா நீயோ உன் கூட சேர்ந்து 30 முக்கோடி தேவர்களோ சேர்ந்து, இல்லை இன்னொரு இன்னொரு 30 முக்கோடி தேவர்கள் கூட சேர்த்துக்கினா கூட இந்த பலி சக்கரவர்த்தி உன்னால் ஜெயிக்க முடியாது. ஈஸ்வரன் ஒருத்தனால் தான் இந்த பலி சக்கரவர்த்தி இப்பொழுது ஜெயிக்க முடியும் அப்படின்னு பிரகஸ்பதி சொல்கிறார். அதனால் என்ன பண்ணுறதுன்னா, இந்த குரு பிரசாதத்தினால் இதெல்லாம் கிடைச்சது இல்லையா, குருவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டான். சொத்து சுகம் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டான், உடல் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டான். அதனால் இந்த பிரசாதத்தை அடைந்தான். அதே குருவை ஒரு நாள் அவமதிக்க போகிறான். அப்போ எல்லா செல்வத்தையும் இழக்க போகிறான். அந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த ராஜ்யம் சொர்க்கலோகத்தை மீண்டும் அடைவீர்கள், அதுவரையில் எங்காவது மறைந்திருங்கள் என்று பிரகஸ்பதி உத்தரவிட்டுட்டார். உடனே எல்லாம் மறைந்து விட்டார்கள். உடனே பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணால், அந்த சொர்க்கலோகத்தை தன்னுடைய அதிஷ்டானமாக கொண்டு 3 லோகத்தையும் ஆட்சி புரிகிறான் பலி சக்கரவர்த்தி. இப்படி இவர்கள் தேவர்கள் எங்கே போனாங்கன்னா, பூலோகத்தில் அங்கங்கே யார் கண்ணுக்கு தென்படாமல் சாதாரண மனுஷரெல்லாம் அங்கங்கே பிச்சை எடுத்துட்டு அனாதைகளாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவமாதா அதிதியானவள் தன் பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறதை பார்த்து மனசு வருத்தப்பட்டாள். அதிதி தேவியானவள் வருத்தத்தோடு இருக்கிறத கஷ்யப மகரிஷி தன்னுடைய தியானத்தில் ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு அந்த அதிதி அம்மா வீட்டுக்கு வரார். அதிதி ஆசிரமத்துக்கு வந்து, அம்மா என்னம்மா மனசு கவலை? உற்சவம் இல்லாமல் வீடானது எப்பவும் உற்சவமாக இருப்பியே, உனக்கு நிறைய சேவைகளை செய்து கொண்டு இருக்கிற செடிமார்கள்லாம் எங்கே போனாங்க? நீ ஏன் இப்படி கவலையில் உட்காந்துன்னு இருக்க? யாராவது வீட்டுக்கு வந்தவங்கள நீ உபசரிக்காமல் போயிட்டியா? அதனால் மன வருத்தப்படுறியா? ஏதாவது தர்மத்தில் குறைவு ஏற்பட்டு விட்டதா? அல்லது பிராமணர்களுக்கோ பசுக்களுக்கோ தேவர்களுக்கோ இல்லாடி அதான் தேவர்களாகிய உன் பிள்ளைகளுக்கு ஏதாவது குறை ஏற்பட்டதா என்று விசாரிக்கிறார். விசாரித்த உடனே, நான் தர்மத்தில் எந்த குறைபாடும் இல்லை, ஆனால் என்னுடைய பிள்ளைகள் தேவர்கள்லாம் அசுரலால், பலி சக்கரவர்த்தியுடைய தலைமையில் அசுரலால் ராஜ்யமெல்லாம் பிடுங்கப்பட்டது, சொர்க்கலோகத்தை இழந்து இன்றைக்கி அனாதைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திரன் சந்திரன் முதலானவர்கள்லாம். அதனால் ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. தன் பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் மீண்டும் தங்களுடைய ஸ்தானத்தை அடைய வேண்டும், சொர்க்கலோகத்தை அடைய வேண்டும். அதுக்கு என்ன உபாயம் என்று கஷ்யபரிடத்தில் கேட்குறார் அந்த அம்மா. கஷ்யபர் பஷ்யக, எல்லாத்தையும் சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டிருப்பவர். அவருக்கு நண்பன் எதிரி எதுவுமே கிடையாது. தேவர்களும் அவருடைய பிள்ளைகள் தான், அசுரர்களும் அவருடைய பிள்ளைகள் தான். திதினுடைய புத்திரர்கள் அசுரர்கள், அதிதினுடைய புத்திரர்கள் தேவர்கள். அதனால் 2 பேருமே எதிரிகளாக இருந்தாலும் அவர் 2 பேர் சாட்சியாக பார்த்துன்னு இருக்கார். 2 பேருக்கும் நன்மைகள், 2 பேருக்கும் அப்பாவாக இருக்கிறார். 2 பேரும் சமமாக பார்க்குறாரு அவர் கஷ்யபர். அவர் வேதத்திலே அவரை பஷ்யகர்னு சொல்லக்கூடிய, பஷ்யனை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருப்பவர் சாட்சி மாத்திரமா அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கஷ்யப மகரிஷி என்ன பண்ணார்? அம்மா, நான் உங்களை சரணமடைகின்றேன், என் பிள்ளைகள் மறுபடியும் அந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும், எனது சொர்க்கலோகத்தை அடைய வேண்டும் என்று கேட்கிறாள் அதிதி தேவியானவள். அப்போ கஷ்யப மகரிஷி பார்த்து சொல்கிறார், நீங்கள் கஷ்யப மகரிஷி பார்த்து சொல்கிறார், நீங்கள் இதுக்கு என்ன உபாயம் செய்யணும் அப்படின்னு கேட்குறா அதிதி தேவி. கஷ்யபர் சொல்கிறார், நான் பிரஜா சிருஷ்டியில் இறங்கும் பொழுது பிரம்மதேவரால் உபதேசிக்கப்பட்ட ஒரு விரதத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீ கடைபிடித்தா நிச்சயமாக பகவான் உன்னிடத்தில் திருப்தி அடைவார். அதுவே பயோவிரதம்ன்ற ஒரு விரதம், அதை அனுஷ்டிக்க வேண்டும். பங்குனி மாதம் 12 நாட்கள் அதை அனுஷ்டிக்க வேண்டும். பாலை மட்டும் ஆகாரமாக கொள்ள வேண்டும். அந்த பாலை மட்டும் ஆகாரமாக கொண்டு பாலால் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி
பாலியை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அப்படியே அந்த பயோவிரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இலையில் தான் சாப்பிடணும், தரையில் தான் படுக்கணும், பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கணும், சத்தியத்தை தான் பேசணும், அது தோலோத்சவம், நாம சங்கீர்த்தனம், பகவத் கதைகளை கேட்டு கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சில நியமங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறார். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பகவானை நீ ஆராதித்தாய் ஆனால் பயோவிரதத்தால் பகவான் சந்தோஷம் அடைந்து உனக்கு அனுகிரகம் செய்வார் என்று கஷ்யபர் உபதேசிக்கிறார். அப்படியே 12 நாள் அவள் அனுஷ்டிக்கிறாள் பயோவிரதத்தை. பகவான் 12வது நாள் பகவான் பிரத்யக்ஷமாயிட்டான். அதிதியினுடைய பூஜையினால பிரத்யக்ஷமான உடனே அந்தம்மா பகவானை பார்த்து 3 ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணுறா. இந்த 3ன்றது இந்த வாமன அவதாரத்தில் 3ன்றது ரொம்ப விசேஷம். 3 அடி மண்ணை யாசிக்கிறார், 3 அடி உயரம்தான் இருக்கார் அவர். அதே சமயத்தில் இந்த அதிதி தேவியானவள் 3 ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணுறா. இந்த 3ன்றது 3 அடி யாசிக்கிறார், அதே சமயத்தில் 3 உலகத்தையும் அளக்கிறார். இதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் 3ன்றது அப்படியே லைனாக வரும். அதான் சொல்கிறார். அப்போது அதிதி தேவியானவள் பகவான் பிரத்யக்ஷமாக சங்க சக்கர கதாதாரியாக பகவான் காட்சியளிக்கிறத பார்த்த உடனே பகவான் பிரத்யக்ஷமான உடனே அவளுக்கு தொண்டை கத்கதம் உண்டாச்சு, ரோமாஞ்சனம் ஏற்பட்டுச்சு, அவருக்கு உடம்புலாம் ஆட்டம் கண்டுபிடிச்சு அவளுக்கு உடனே பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறா. யக்ஞேசா யக்ஞ புருஷா அச்சுதா தீர்த்தபாதா தீர்த்தர்ஷவ ஸ்ரவணமங்கல நாமதேய ஆபன்னலோக விரஜனோப சமோதயாத்திய ஷம்ன கிருதீஷ பகவன்னசிதீனநாதः விஸ்வாய விஸ்வபவன ஸ்திதி சம்யமாய ஸ்வைரம் கிரகீத புருஷக்தி குணாய பூம்னே ஸ்வஸ்தாய சஸ்வதுப பிரம்மித பூர்ண போத வியாபாதிதாத்ம தமசே ஹரையே நமஸ்தே ஆயு பரம் வபுர் அபிஷ்டம் அதுல்ய லக்ஷ்மி த்யௌபூரசா சகலயோக குணாஸ்திரிவர்கः ஞானம் ச கேவலம் அனந்த பவந்தி துஷ்டாத் தத்துவம் ருணாம் கிமு சமத்னர் ஜயாதிராஷிஹி. அதாவது யக்ஞேசா யக்ஞங்களுக்கு ஈஸ்வரனே, யக்ஞ புருஷா யாகங்களால் ஆராதிக்கக்கூடிய புருஷனே, ஆராதிக்கப்படக்கூடிய புருஷனே, அச்சுதா பக்தர்களை கை நழுவ விடாதவனே, தன்னிலையிலிருந்து ஆத்மஸ்வரூபத்திலிருந்து நழுவாதவரே, அப்படிப்பட்ட அச்சுதா பக்தர்களை கை நழுவ விடாதவரே அச்சுதா அப்படின்னு அர்த்தம். தீர்த்தபாதகா சகல புண்ணிய தீர்த்தங்களுக்கு இருப்பிடமான திருவடிகளை உடையவரே, தீர்த்தஸ்ரவ எந்த உன்னுடைய புகழை கேட்டால் நாங்கள் எல்லாருடைய பாவமும் போகிவிடுமோ அப்படிப்பட்ட பரிசுத்தப்படுத்தக்கூடிய புகழை உடையவரே அப்படின்னு அர்த்தம். தீர்த்தஸ்ரவ ஸ்ரவணமங்கல நாமதேயா எந்த பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணால் இல்லை, ஸ்ரவணம் பண்ணாலேயே மங்களத்தை உண்டாக்கக்கூடிய பகவான், அப்படிப்பட்ட நாமங்கள் உடையவரான் பகவான். பகவானுடைய நாமங்களுக்கு மங்களத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை உண்டு, அதிகமான மங்களத்தை பொழியக்கூடியது. ஆபன்ன லோக விரஜனோப சமோதயாத்திய சம்ன கிருதேஷ பகவன் நபி தீனநாதா கஷ்டப்படுகின்ற இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடியவரே, தீனர்களுக்கு நாதனாக, கஷ்டப்படுவர்களுக்கு நாதனாக இருக்கக்கூடிய பகவானே உனக்கு நமஸ்காரம் செய்கிறேன் என்று அதிதி தேவி ஸ்தோத்திரம் பண்ணுறான். உலகத்தை படைத்து காத்து அழிப்பவர் நீங்கள், ஆனால் உங்களை யாரும் படைத்து காத்து அழிப்பவர் கிடையாது. உங்களை படைக்கிறது காத்து அழிக்கிறவர் யார் இருக்காங்க சொல்ல பார்க்கலாம். நீங்கள் தான் உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் அந்தந்த படைப்பதற்காக பிரம்மதேவராகவும், காப்பதற்காக விஷ்ணுவாகவும், அழிப்பதற்காக சிவனாகவும் அவதரிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் தான் பூர்ணஸ்வரூபி. அப்படிப்பட்ட அஜ்ஞானம் என்ற இருட்டை போக்கக்கூடிய கரையாக இருக்கிறீர்கள், அஜ்ஞானம் என்ற கடலை கடக்கக்கூடிய கரையாக இருக்கிறீர்கள். அது மட்டும் நீங்கள் தான் ஓடமாக இருக்கிறீர்கள். சம்சாரம் என்ற கடலில் தவிக்கின்றவர்களுக்கு படகாக இருக்கிறீர்கள். நீங்கள் கரையேற்றக்கூடிய படகாக இருக்கிறீர்கள் என்று ஸ்தோத்திரம் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, உங்களை வழிபடுகிறவங்களுக்கு தீர்க்க ஆயுஷ் உண்டாகும். அது மட்டும் இல்லை, சிறந்த உடல் பலம் உண்டாகும், நல்ல அழகு உண்டாகும், எல்லையற்ற லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், ஐஸ்வர்யங்கள் உண்டாகும், இகலோக பரலோக சௌக்கியங்கள்லாம் உண்டாகும், அஷ்டமா சித்திகளும் கைகூடும். அது மட்டும் இல்லை, சுத்தமான ஞானம் உண்டாகும், துன்ப கலப்படம் இல்லாமல் ஞானம் கேவலம் அனந்தம்னா துன்ப கலப்படம் இல்லாத ஆனந்தமும் உண்டாகும் உங்களை வழிபடுகிறவர்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஏன்னா நீங்கள் சந்தோஷம் அடைந்தால் எதை கொடுக்க மாட்டீர்கள். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உண்டாகணும் போது எதிராளிகள், அதாவது என்னன்னா
எதிரியை ஜெயிக்கிறத பற்றி சொல்ல வேண்டியது என்ன இருக்குது, அசுரர்களை ஜெயிக்கிறத பற்றி சொல்ல வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் சொல்லி பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறாள், நமஸ்காரம் செய்கிறாள் அதிதி தேவி. பகவான் உடனே பதில் சொல்கிறான், அம்மா கவலைப்படாத, இப்போ யுத்தத்தினால பலி சக்கரவர்த்தியை ஜெயிக்க முடியாது. ஏன்னா குரு பிரசாதத்தினால் அவன் அந்த சொர்க்கலோக ஆட்சியை கைப்பற்றி கொண்டிருக்கிறான். அவன் மகா பலசாலியாக இருக்கிறான். அதனால் இப்போ என்னென்னா, ஆனால் இப்போ சண்டை போட்டு அவனை ஜெயிக்க முடியாது, அவனை தோற்கடிக்க முடியாது, சொர்க்கலோகஸ்தானத்தையும் அடைய முடியாது. ஆனால் அதுக்காக நான் சும்மா விட்டுற மாட்டேன். எனக்கு நீ பூஜைகள் பண்ணியிருக்க, எனக்கு பயோவிரத்தை அனுஷ்டிக்கிறது இருக்கிற பக்தி மட்டும் ஒருபோது வீண் போகாது. இது கஷ்யபரே சொல்லியிருக்காரு. எது வேணாலும் வீண் போகலாம், ஆனால் பகவத் பாடத்தில் பண்ணக்கூடிய பக்தி மட்டும் ஒருபோது வீண் போகாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்னிடத்து இங்கே பகவான் மகாவிஷ்ணு சொல்கிறார் அதிதி தேவி இடத்துல, நான் உனக்கு மகனாக பிறக்கப் போகிறேன், நான் மகனாக பிறந்து தேவகாரியத்தை சாதித்து கொடுக்க போகிறேன், கவலைப்படாத. ஏன்னா நீ அப்படி எனக்கு அர்ச்சனை பண்ணியிருக்க, அப்படி தூய பக்தியோடு அர்ச்சனை பண்ணியிருக்க. அதனால் மட்டும் இல்லை, நீ என்னை ஸ்தோத்திரமும் செய்திருக்கிறாய். அதனால் உன் பக்திக்கு மெச்ச நிச்சயமாக உனக்கு பலன் கொடுப்பேன். ஆனால் யுத்தத்தினால அவனை இப்போ ஜெயிக்க முடியாது. ஆனால் வேறொரு உபாயத்தினால கண்டிப்பாக தேவர்களுக்கு அனுகூலமாக சொர்க்கலோகத்தை மீட்டு கொடுப்பேன் என்று அனுகிரகம் பண்ணிவிட்டு பகவான் மறைஞ்சிட்டார். அது மட்டும் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறார், தயவுசெய்து யாரிடத்துலையும் யாருன்னா கேட்டால் கூட நான் உனக்கு தரிசனம் கொடுத்ததையோ, நான் உனக்கு வரம் கொடுத்ததையோ, உனக்கு மகனாக பிறக்கப் போவதையோ யாரிடத்திலும் சொல்லாத அப்படின்னு பகவான் எச்சரிக்கை பண்ணுறார். நைதத் பரஸ்மாக்கியம் பிருஷ்டியாபி கதஞ்சன சர்வே சம்பத்தியதே தேவி தேவகுஹ்யம் சுசம்பிருதம். அதனால் தேவ ரகசியம் மறைத்து வைக்கப்பட்டால் தான் பூர்ண பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் யாரிடத்திலும் கேட்டால் கூட சொல்லாத அப்படின்னு பகவான் எச்சரிக்கை பண்ணிட்டு பகவான் மறைஞ்சிட்டான். மறைஞ்சவனே கஷ்யபர் மகரிஷி இடத்துல சொல்லணுமே, கணவராச்சே, பகவான் யாருக்குள்ளேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, கணவனிடத்தில் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா என் கர்ப்பத்தில் பகவான் அவதாரம் பண்ண போதும் கணவன் தெரியணுமே அப்படின்னும் போது, அப்படி நினைக்கும் போது கஷ்யபருக்கு ஞான திருஷ்டியில் பகவான் சொல்லிட்டார். அப்போ கஷ்யபரே கேட்குறார் அதிதி இடத்துல, பகவான் உனக்கு தரிசனம் கொடுத்தானா, உனக்கு மகனாக பிறக்க போகிறதா பகவான் சொல்லியிருக்கானா அப்படின்ட்டு கரெக்டாக கேட்குறார். ஆமாம் சுவாமி, எப்படி தெரியும்? அவருக்கு தான் ஞான திருஷ்டி தெரியுமே, கஷ்யபருக்கு தான். அதுக்கு பிறகு அதிதி தேவி கர்ப்பம் தரிக்கிறாள். அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பகவானை பிரம்மதேவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். பிரம்மோவாச்ச ஜயோருகாய பகவன் உருக்கிரம நமோஸ்துதே நமோ பிரம்மண்ய தேவாய திரிகுணாய நமோ நமஹ நமஸ்தே பிருஷ்டிகர்ப்பாய வேதகர்ப்பாய வேதசே திரிநாபாய திரிபிருஷ்டாய சிபிபிஷ்டாய விஷ்ணவே ஜெய உருகாய. எடுத்தவுடனே ஜெயம் போடுறார். பகவானுக்கு தான் ஜெயம் போடணுமா. உருகாய பெரிய உடலை தரிக்கப் போகிறார் பகவான். திரிவிக்ரமாவதாரம் எடுக்கும்போது பெரிய உடலை எடுக்கப் போகிறார். அதனால் உருகாய அப்படின்றார். பகவானே உருக்கிரமா, பெரிய திருவடிகளை உடையவனே, அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம் என்று ஸ்தோத்திரம் பண்ணுறார் பிரம்மதேவர். நமோஸ்துதே நமோ பிரம்மண்ய தேவாய, பிராமணர்களை தெய்வமாக கொண்டவனே, அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறார். திரிகுணாய நமோ நமஹ, முக்குணஸ்வரூபிய நமஸ்காரம் என்று சொல்கிறார். நமஸ்தே பிருஷ்டிகர்ப்பாய, இதுக்கு முன் அவதாரம் பகவான் இப்போ வாமன அவதாரம் எடுக்க போகிறார். இதுக்கு முன்னாடி பிருஷ்டிகர்ப்பன் ஒரு அவதாரம் எடுத்தார். அப்படிப்பட்ட அந்த பிருஷ்டிகர்ப்பன் தான் இப்போ வாமனராக அவதரிக்கப் போகிறார். அதே அம்மா அப்பாவுக்கு கஷ்யபர் அதிதி அதுக்கு முன்னாடி பிருஷ்ணி சுதபஸ் என்ற தம்பதிகளாக இருந்தார்கள். அப்பொழுது பிருஷ்டிகர்ப்பனாக அவதரித்தீர்கள். அதே பிருஷ்ணி சுதபஸ் தான் இப்போ கஷ்யபரும் அதிதியாக அவதரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ வாமனராக அவதரிக்கப் போகிறீர்கள். அப்படிப்பட்ட பிருஷ்டிகர்ப்பனுக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறார் பிரம்மதேவ். நமஸ்தே பிருஷ்டிகர்ப்பாய வேதகர்ப்பாய வேதசே, வேதங்கள்லாம் எந்த பகவானுடைய மூச்சு சுவாசமோ அது தன்னுடைய வயிற்றில் தரித்து கொண்டிருக்கிறாரோ, கர்ப்பத்தில் தரித்து கொண்டிருக்கிற வேதங்கள்லாம் எந்த பகவானுடைய சுவாசமாக வெளிவந்ததோ அது கர்ப்பத்தில் தரித்து கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். த்ரீநாபாய, அதாவது என்னன்னா மூன்று உலகத்தையும் தன்னுடைய வயிற்றில் வைத்துக்கொண்டு சர்வலோகங்களையும் தன் குக்ஷியில் வைத்து கொண்டிருப்பவரே அப்படின்னு அர்த்தம். திரிபிருஷ்டாய, அதாவது என்னென்னா பகவான் மூன்று லோகத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் வாசம் பண்ணக்கூடியவர்.
3 லோகத்தையும் தன் வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கிறவர், 3 லோகத்துக்கு அப்பாற்பட்ட வைகுண்டத்தில் வாசம் செய்யக்கூடியவர். சிபிவிஷ்டாய அப்படின்னா சர்வாந்தர்யாமி, சர்வ ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா வியாபித்திருப்பவரே. விஷ்ணவே, எங்கும் வியாபித்த விஷ்ணுவே உனக்கு நமஸ்காரம் என்று ஸ்தோத்திரம் செய்கிறார். இப்படி பிரம்மதேவர். கர்ப்பஸ்துதின்றது கிருஷ்ணாவதாரத்துக்கும் வாமன அவதாரத்துக்கும் தான். இந்த வாமன கிருஷ்ணாவதாரத்துக்கு தேவர்கள்லாம் கர்ப்பஸ்துதி பண்ணுறாங்க 16 ஸ்லோகங்களில். இங்கே பிரம்மதேவர் நல்லா 4 ஸ்லோகங்களால் கர்ப்பஸ்துதி பண்ணுறார் வாமனருக்கு. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் கிளம்பி போகிறார். எல்லாருமே அவதார காலம் நெருங்குகிறது. அந்த சமயத்தில் பகவான் வாமனர் அவதரிக்கிறார். வாமனராக அவதரிக்கலை, சங்கச்சக்கர கதாதாரி அவதரிக்கிறார். ஷோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜித்திதி பிரபு சர்வே நக்ஷத்திரதாராத்யா சக்ருஸ்தத் ஜன்ம தட்சிணம் துவாதஸ்யாம் சவிதாதிஷ்டன் மத்தியன் தினகதோன்றுவ விஜயா நாம சா புரோக்தா யஸ்யாம் ஜன்ம விதுர்ஹரேஹே. சூரியன் 12 மணிக்கு உச்சியில் இருக்கிறார் சூரிய பகவான். ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற அந்த முகூர்த்தத்தில் பகவான் அவதரிக்கிறார். வளர்ப்பிறை 12வது நாள். விஜயத்வாதசின்னு ரொம்ப புகழக்கூடிய அந்த நேரத்தில் பகவான் அந்த நாளில் அவதரிக்கிறார். ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் 12வது நாள் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும்போது பகவான் 12 மணிக்கு அவதரிக்கிறார். ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜித் முகூர்த்தத்தில் பகவான் அவதரிக்கிறார். முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நக்ஷத்திர தாராத்யா சக்ருஸ்தத் ஜென்ம தட்சிணம். நட்சத்திரம், தாரகைகள், கிரகங்கள்லாம் அவருடைய ஜென்மத்தை மங்களகரமாக ஆக்கினதாம். அப்படி சந்தோஷமாக அவருடைய அவதாரம் ஏற்படுகிறது. எங்கே பார்த்தாலும் சங்க துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்குறது. ஆகாசத்தில் தேவர்கள்லாம் கூடிவிட்டார்கள். சங்க துந்துபையோ நேதர் மிருதங்க பணவானகாக. ஆணகம் என்ற வாத்தியம், பணவம் என்ற வாத்தியம், மிருதங்கம் இவைகள்லாம் வாசிக்கிறார்களாம் தேவர்கள். சித்திரவாதித்ர தூர்யானாம் நிர்கோஷஸ்துமுல அபவத்து பிரீதஸ்ச அப்சரச அந்திருத்தியன் கந்தர்வ பிரபரா ஜகுஹோ துஷ்டுபுர் முனியோ தேவஹா மணவஹா பிதரு அக்னேய. தேவரெல்லாம் பூமாறி பொழிகிறார்கள். அது மட்டும் இல்லை, அப்சரஸ்லாம் நர்த்தனம் ஆடுகிறார்கள். கந்தர்வர்கள்லாம் பகவானுடைய புகழை பாடுகிறார்கள். சித்த வித்யாதரகணா ச கிம்புருஷ கிண்ணராக சாரண யக்ஷ ரக்ஷாம்சி சுவர்ண புஜகோத்தமாக காயந்தோ அதிப்பிரசம்சந்தோ நிருத்தியந்தோ விபுதானுகாக ஆதித்யா ஆசிரம பதம் குசுமஹி சமபாகிரன். எல்லா அவதாரத்துக்கும் தேவர்கள் புஷ்பமாரி பொழியிறது உண்டு. ஆனால் இந்த அவதாரத்தில் என்ன ஒரு வித்தியாசம்னா, பகவான் மேலே புஷ்பமாரி பொழியலையாம், அதிதி புஷ்பம் தான். அதனுடைய ஆசிரமத்து மேலேயே புஷ்பமாரி பொழிஞ்சிட்டாங்களாம். அப்படியே அது நீங்கள் சொல்கிற கஷ்யபர ஆசிரமம் தான் சொல்லணும். ஆனால் இங்கே அதிதி ஆசிரமம்னு சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. அப்படி பதம் வருது இங்கே. ஆதித்யா ஆசிரம பதம் குசுமஹி சமவாகிரன்னு. எங்கே பார்த்தாலும் கோலாகலமாக நர்த்தனம் ஆடுகிறார்கள், பூமாரி பொழிகிறார்கள். தேவர்கள், கந்தர்வ, சித்தரெல்லாம் பகவானுடைய புகழை பாடுகிறார்கள். இப்படி ஒரு துமலப்படுகிறது, ஒரு அமக்கலமாக இருக்கிறது. அப்போ பகவான் எப்படி அவதாரம் பண்ணான்னா, சங்கச்சக்கர கதாதாரியாக அவதாரம் பண்ணான். ஏன்னா வந்தது முன் ஜென்மத்தில் பிரஷ்டி சுதபஸாக இருக்கும்பொழுது பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டாங்களாம். எனக்கு பகவானே மகனாக வர வேண்டும், பகவானே மகனாக வர வேண்டும், பகவானே மகனாக வர வேண்டும்னு கேட்டுட்டாங்களாம். 3 தடவை கேட்டாங்களாம். அதனால் பகவான் 3 அவதாரம் பண்ணுறான். அவர்களே கஷ்யபர் அதித்யா வந்தபோது பகவான் வாமன அவதாரம் பண்ணான். வாமனராக எடுத்த உடனே வரல. ஏன்னா வந்தது மகாவிஷ்ணுன்னு தெரியணும் இல்லையா அப்பா அம்மாவுக்கு. அதனால் மகாவிஷ்ணுவா சங்கச்சக்கர கதாதாரியாக தோன்றுகிறானாம் பகவான். அதற்கு பிறகு அதே மாதிரி தான் அவர்களே வசுதேவர் தேவிகையாக வந்தபோது கிருஷ்ண அவதாரத்திலையும் சங்கச்சக்கர கதாதாரியாக பகவான் காட்சியளிக்கின்றான். வைகுண்ட கோலத்தில் தான் பகவான் தரிசனம் கொடுக்குறான். அந்த பகவான் எப்படி இருக்கான்னா, பகவான் சிரசுக்கு அந்த பகவான் குழந்தைய அவதாரம் பண்ணாலே சங்கச்சக்கர கதாதாரே எப்படி இருந்தார்னா, பகவான் சிரசுக்கு மேலே நவரத்ன கச்சிதமான ஸ்வர்ண கிரீடம், விசாலமான லலாடம், ஊர்த்வபுன்றம், கருணா கடாட்சம், கமனீயமான கன்னங்கள், காத்திரம், கோமளமான வதனம், உன்னதமான நாசிகை, மந்தஹாசம், மகர குண்டலம், குறுகிய கண்டம், திரண்ட தோள்கள், விஸ்தாரமான வக்ஷஸ்தலம், ஸ்ரீவத்சம் என்ற மறு,
கௌஸ்துபம், வனமால, முக்தாஹாரம், வைஜெயந்திஹாரம், துளசி தாமா, மகாலட்சுமி வாசம், சதுர்புஜ சேவை, சங்கம், சக்கரம், கதை, பத்மம், ரத்ன கங்கணங்கள், திவ்ய ஆபரணங்கள், 5 விதமான சந்தனங்களால் பூசப்பட்ட திருமேனி, கார்முகில் வண்ணம், குறுகிய இடுப்பு ஆன காஞ்சி குறுகிய இடுப்பு, ரத்ன காஞ்சி, ஸ்வர்ண ஒட்டியானம், பட்டு பீதாம்பரம், காலில் சலன் சலன் என்று சப்திக்கக்கூடிய திவ்ய தங்க நூபுரங்கள், யோகித்யயமான, கங்கா ஜனகமான, சர்வ சம்பத்து பிரதானமான, சர்வ ஆபத் நிவாரகமான, ஸ்ரீநிகேதமான இருக்கக்கூடிய மங்கள சரணம், அந்த சரணத்தில் சங்கரேக, சக்கரரேக, அங்குசரேக, வஜ்ரரேக, துவஜரேக, இப்படிப்பட்ட கோலத்தில் மாதாவுக்கு திவ்ய தர்சனமாம். சோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நக்ஷத்திரதாராத்யா சக்ருஸ்தஜன்ம தட்சிணம் துவாதஷ்யாம் சவிதாதிஷ்டன் மத்தியந்தினகதோ நிருபः விஜயா நாம சா புரோக்தா யஸ்யாம் ஜன்ம விதுர்ஹரேஹே. அப்படிப்பட்ட பகவானுடைய அவதாரம். அதற்கு பிறகு பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பகவான் ஒரு நாடக நடிகன் தன் வேஷத்தை மாற்றி விடுவது போல தன் வேஷத்தை மாற்றின்றானான். டக்குன்னு தன்னுடைய ஒரிஜினல் ரூபமாகிய மகாவிஷ்ணு கோலத்தை மறைச்சி பகவான் ஒரு குள்ள பிரம்மச்சாரியா வாமனனாக மாறிவிட்டானாம். 5 வயசு பையனாக பகவான் மாறிட்டார். ஒரு வாமன பிரம்மச்சாரியா மாறிட்டார். அப்படி மாறிட்டாராம் பகவான். யத்தத் பபுர்பாதி விபூஷணாயுதை அவ்வக்த சித்த வியக்த மதாரயத் ஹரிஹி பவோவ தேனைவ ச வாமனோ வடுஹோ சம்பஸ்யதோ திவ்ய கதிர் யதா நடக. எப்படி ஒரு நாடக நடிகை வேஷத்தை மாற்றுறது மாதிரி அப்படி திக்குன்னு தன்னுடைய வேஷம் எடுத்த வேஷத்தை பொருத்தமாக நடிக்கணும் இல்லையா. போய் யாசகம் கேட்க போகிறார். ஒரு பிராமண பிள்ளையாக அவதரிக்கிறார் பகவான். 2 சங்க சக்கர கதாதாரியாக இருக்கக்கூடிய 4 கைகள் சதுர்புஜ சேவையை மறைத்து கொண்டு 2 கைகள் உள்ள வாமனராக பகவான் காட்சியளிக்கின்றார். அப்போ அவருக்கு ஜாதகர்மாலாம் பண்ணுறாங்க. ரிஷிகள்லாம் கஷ்யபரை முன்னிட்டுங்க ஜாதகர்மா பண்ணுறாங்க. கஷ்யபர் ரிஷிகளை முன்னிட்டுங்க ஜாதகர்மா செய்து வைக்கிறார். அதுக்கு பிறகு உபநயன சம்ஸ்காரங்கள் பண்ணுறாங்க. அக்னி ஆராதனை பண்ணி உபநயன சம்ஸ்காரம் பண்ணுறாங்க. அவருக்கு காயத்ரி உபதேசம் ஆகிறது. அந்த காயத்ரி உபதேசம் தான் பிரம்மோபதேசம் என்று சொல்லப்படுகிறது பிராமணர்களுக்கு. 5 வயசு பையனாக இருக்கிறார் இப்போ வாமனர். உபநயன சம்ஸ்காரம் பண்ணுறாங்க. பூணூல் அணிவிக்கிறாங்க. அந்த பூணூல் எதற்காகன்னா வேதங்களை அபியசிக்கிறதுக்காக பூணூல் அணிவிப்பார்கள். நன்னூல்களை பயில்வதற்காக பூணூல் அணிவித்தல் இந்த சடங்குலாம் நடக்கிறது. அப்போ அவருக்கு காயத்ரி யார் உபதேசம் செய்தது என்று கேட்டால், காயத்ரி பல தேவதைகளுடைய காயத்ரி இருக்குது இல்லையா. அதில் பிராமணர்லாம் சந்தியாவந்தனத்தில் சொல்லக்கூடிய காயத்ரி சூரிய காயத்ரி தான். சாக்ஷாத் சூரிய பகவானே காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாராம். யாருக்கு? வாமனருக்கு. தம் படும் வாமனம் திருஷ்டோ மோதமான மகர்ஷய கர்மாணி காரயாமாசு புரஸ்கிருத்திய பிரஜாபதிம் தஸ்யோபநீயமானஸ்ய சாவித்ரிம் சவிதா பிரவித்து பிரகஸ்பதிர் பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யபோ ததாத்து. சாக்ஷாத் பிரகஸ்பதியே பிரம்மசூத்திரம் பூணூல் அணிவிக்கிறார். யார்? பிரகஸ்பதி வியாழ பகவானே பூணூல் அணிவிக்கிறார். மேகலாம் கஷ்யபோ அதுதாத்து முஞ்சி புல்லாலான மேகலை என்ற இடுப்பு கயிறை கஷ்யபர் அணிவிக்கிறார். அதோ கிருஷ்ணா ஜனம் பூமாதேவி மான் தோழலான உத்தரியத்தை அவருக்கு அளிக்கின்றாள். தண்டம் சோம வனஸ்பதிஹி சாக்ஷாத் பயிர்களை எல்லாம் செழிக்க செய்கின்ற அப்படிப்பட்ட சந்திர பகவான் பலாச தண்டத்தை பரிசாக அளிக்கின்றாராம் வாமனருக்கு. கோபிநாத் சாதனம் மாதா தியோஸ் சத்திரம் ஜெகதப்பதேஹே. அவருக்கு கௌபீனம், அதாவது கோமணம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கௌபீனத்தை சாக்ஷாத் அதிதி தாயானவள் கௌபீனத்தை அவளுக்கு மானத்தை மறைப்பதற்காக கௌபீனத்தை அணிவிக்கிறாளாம். தியோஸ் சத்திரம் ஜெகதப்பதேஹே. ஆகாச தேவதையானவள் மழை வெயிலெலாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கொடையை கொடுக்கின்றாராம். ஆகாச தேவதையான கொடையை கொடுக்கின்றதாம். கமண்டலும் வேதகற்பகா. நீர் நிறைந்த பாத்திரம் கமண்டலு சாக்ஷாத் பிரம்மதேவரே கொடுக்கிறார். உஷான் சப்தரிஷியோ ததுகு. சப்தரிஷிகள் குசதர்ப்பங்களை அவருக்கு அளிக்கின்றார்கள்.
அக்ஷமாலா மகாராஜ சரஸ்வதி அவ்யயாத்மனஹா அழிவற்றவனாகிய பகவானுக்கு வந்து சாக்ஷாத் சரஸ்வதியை வந்து ஜபமாலையை அக்ஷமாலையை கொடுக்கின்றாளாம். தஸ்மாத் அக்ஷமாலா மகாராஜ சரஸ்வதி அவ்யயாத்மனஹா தஸ்மா இத்யுபநீதாய யக்ஷராத் பாத்ரிகாமதாத். சாக்ஷாத் யக்ஷர்களுக்கு அதிபதியாக குபேரன் வந்து அவருக்கு பிக்ஷா பாத்திரத்தை அளிக்கின்றாராம். பிக்ஷாம் பகவதி சாக்ஷாத் உமாதாத் அம்பிகா சதி. சாக்ஷாத் பகவதி உமா தேவி, அதாவது பிக்ஷா அளிக்கின்றவங்க யாருன்னா தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இல்லை சகோதரி ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அளிக்கணும். சாக்ஷாத் சகோதரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு உமாதேவி அம்பிகை தான். அந்த அம்பிகை அன்னபூரணி இல்லையா, அவள் தான் முதல் பிக்ஷை அளிக்கின்றாளாம். அவள் முதல் போனி பண்ணதுனால தான் அங்கே போய் 3 லோகத்தையும் போய் பிக்ஷை வாங்கி வந்துட்டான் பகவான். பெருசாக அவனுக்கு பிக்ஷை கிடைச்சிருக்கு பகவானுக்கு. அது முதல் போனி பண்ணது யாருன்னா அன்னபூரணியானவள். அவள் தான் முதல் பிக்ஷை அளித்தாளாம், அன்னம் அளித்தாளாம் வாமனருக்கு. குபேரன் பிக்ஷா பாத்திரம் கொடுத்தான், அன்னபூரணியானவள் அன்னம் அளித்தாள். பிக்ஷாம் பகவதி சாக்ஷாத் உமாதாத் அம்பிகா சதி மகா பதிவர்த்தி ஆகிய அம்பிகை அளித்தாள்னா சொல்ல வேண்டியது என்ன இருக்குது? அன்னபூரணியே கொடுக்குறான்னா அந்த பிக்ஷையை எடுத்துக்கொண்டாராம் பகவான். ச பிரம்மவர்ச்சசே நைவம் சவாம் சம்பாவிதோ வடுகு பிரம்மர்ஷிகண சஞ்சுஷ்டம் அத்தியரோச்சத மாரிஷம். அப்படி இந்த உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் முடிஞ்சதுனால, உபநயன சம்ஸ்காரம் அவர் பெற்றதுனால அவர் பிரம்ம தேஜஸால் பிரகாசித்தாராம். அவர் அப்படி பிரம்ம தேஜஸை அதிகரிச்சாராம் அவருக்கு. அந்த சபையிலேயே சம்பாவனைகள் பெற்ற அவர் சபையிலே வந்து மகா தேஜஸ்வாக பிரகாசித்தாராம் வாமனர். ஏன்னா ஒரு பிராமணன் வந்து ஒஞ்சவருத்தி எடுக்கணும். பிராமணாக பிறந்தவர்கள் எல்லாமே இந்த உபநயன சம்ஸ்காரம் செய்து கொண்டு ஒஞ்சவருத்தி எடுக்கணும். அது நல்லது, அவ்வளோ நல்ல சாஸ்திரங்களை அங்கீகரிச்சிருக்கு. அப்போ தான் நம்ம என்ன தான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பிராமணர்கள் பிக்ஷை எடுக்கணும். பகவான் பிக்ஷை எடுத்தால் தான் அந்த அகங்காரம் நமக்குள்ளே போகும். நம்ம என்றைக்குமே பிச்சைக்காரன் தான் அப்படின்ற நினைவு நமக்கு இருக்கணும் எப்பவுமே. அதுக்காக தான் அந்த பிக்ஷை எடுக்க சொல்கிறது. அதனால் பிக்ஷை எடுக்கணும். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் நாம் என்றைக்குமே நாம் கர்வம் அடையக்கூடாது, பணத்திமிரு அடையக்கூடாது. நம்ம வசதிகள் என்ன தான் வசதிகள் இருந்தாலும் நம்ம என்றைக்குமே நம்ம தீன நிலையிலே தான் நம்ம இருக்கணும். நம்ம அப்படி தான் நம்மளை தாழ்த்திக்கணும். நம்ம நிலையை நம்ம நினைக்கணுன்றதுக்காக தான் பிக்ஷை எடுக்கக்கூடிய ஒரு தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிராமணர்கள்லாம் ஒஞ்சவருத்தி பிராமணர்கள் அந்த காலத்திலலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. வசதிகள் இருந்தாலும் ஒஞ்சவருத்தி எடுக்கணும். அதெல்லாம் தர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகான்கள் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு, மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறார், இப்படி உபநயன சம்ஸ்காரம்லாம் முடிஞ்ச உடனே நேராக அவதார காரியம் நிறைவேற்றணுமே. உடனே பலி சக்கரவர்த்தி எங்கே நர்மதை நதிக்கரையில் பிருகு கச்சம்ன்ற இடத்துல பிருகு மகரிஷிகளால் சுக்கராச்சாரியரால் அஸ்வமேதம் என்ற யாகத்தை நடத்தி வைக்கிறார் பலி சக்கரவர்த்திக்கு. அந்த யக்ஞவாடத்துக்கு போனோமா, உடனே அவர் சம்பாவனைகள்லாம் பெற்று ஒரு கையில் கொடையை சுமந்திருக்கிறார், ஒரு கையில் கமண்டொலி ஜலம், அந்த கையிலே பலாச தண்டத்தை தரித்து இருக்கிறார். பிறகு பாதுகை அணிஞ்சிருக்கார். அந்த பாதுகையை நடக்கும்போது டடக்கு நடக்கும்போது அந்த விஸ்வரூப பாரத்தோடு நடக்கிறாராம் பகவான். கஷ்யபர் அதிதி இவர் எங்கே போகிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தேவகாரியத்தை சாதிக்கிறதுக்காக கிளம்புறாருன்னு நல்லா தெரியும். அதனால் பலி சக்கரவர்த்தி இடத்துல யாகத்துக்கு தான் போகிறார் என்பது தெரிந்து நல்லபடியாக வழி அனுப்புகிறார்கள். கஷ்யபர் அதித்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு வாமனர் ஜம்முன்னு கிளம்புறார். பலி சக்கரவர்த்தி யக்ஞவாடத்துக்கு கிளம்புறார். அந்த இப்போ கூட இருக்குது அந்த இடம். குஜராத்தில் பருச்சுன்னு சொல்லக்கூடிய இடம் தான் வந்து பிருகு கச்சம்ன்ற இடம். அந்த இடத்துல தான் நர்மதை நதி கரையில் அங்கே தான் வந்து யாகம் பண்ணான் பலி சக்கரவர்த்தி. அஸ்வமேத யாகம் பண்ணான். அந்த யாகத்துல பகவானை தேடி போகிறார். அவர் நடக்கும்பொழுது விஸ்வரூப பாரத்தோட பின்னாடி திரிவிக்ரம அவதாரம் எடுக்க போகிறார் இல்லையா பகவான் வாமனர். அதனால் விஸ்வரூப பாரத்தோடு போகும்போது அவருடைய கால் வைக்கிற இடம்லாம் பூமி கிடுகிடுன்னு நடுங்குறாளாம். அவர் வெயிட்டு பலம் தாங்க முடியலையாம். அவர் கால் வைக்கிற இடம்லாம் பள்ளமாக எடுத்தான். அப்படி நடந்து போகிறார் வாமனர். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார். பார்க்கறதுக்கு கையில் ஒரு கொடை, பலாச தண்டம் எழுந்திருக்கிறார், கமண்டல தீர்த்தம் எடுத்துருக்கார், குச தர்ப்பங்களை தரித்து கொண்டிருக்கிறார், அக்ஷர் மாலையை வந்து ஜபித்து கொண்டிருக்கிறார். அப்படி பகவான் நாம தான் ஜபமாலையை கையில் உருட்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் வாமனரானவர் பலிசக்கரத்துடைய யக்ஞவாடத்துக்கு கிளம்பி போகிறார். அப்போ போகும்போது அங்கே பார்த்தா
பிருகு முதலிய ரிஷிகள்லாம், சுக்கராச்சாரம் முதலிய ரிஷிகள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அவர்களே பிராமணர்கள், பிரம்ம தேஜஸில் அந்த இடத்துல பிரகாசிக்கும். ஆனாலும் பார்த்தா திடீர்னு பார்த்தா இவருடைய தேஜஸையும் மழுங்கக்கூடிய அளவுக்கு அதிகமான தேஜஸ் அங்கே உண்டாகிறதாம், பிரகாசம் உண்டாகிறதாம். என்ன ஒரே வெளிச்சமாக இருக்கே, யார் வராங்க அப்படின்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வரா மாதிரி தெரியுது. ஆனால் பார்த்தா சூரிய பகவானே வரானா, இவ்வளோ பிரகாசமாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. யார்? புருக மகரிஷிலாம், சுக்கராச்சாரெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவர் யார்? எது சூரிய பகவான் தான் இறங்கி வராரா? வாமனர் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும்போது பார்த்தா இல்லை அக்னி பகவான் தான் இறங்கி வராரா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் இல்லை கிட்ட வந்து பார்த்தா குள்ளமாக இருக்கிறாரே, ஓ சனத்குமார் தான் இவ்வளோ தேஜஸ்வியாக இருப்பார், அதனால் சனத்குமார் தான் வருகிறாரோ அப்படின்னு பலவிதமாக அவர்கள் தர்க்கம் செய்கிறார்கள். ஆனால் கண்டுபிடிச்ச பாடுகள் இவர் தான் யார், இவர் சனத்குமார் தெரியுமே, சூரிய பகவான் தெரியுமே, அக்னி பகவான் தெரியுமே, இது யாருன்னு தெரியலையே அப்படின்னு அவர்களாலே கண்டுபிடிக்க முடியலையாம். அப்போ பலி சக்கரவர்த்தி கண்டுபிடிச்சிட்டானாம். பார்த்து சொல்கிறான், ஆஹா இவர்களுக்கு தெரியாத விஷயம் உண்டா, சுக்கராச்சாரியருக்கு பிருகு மகரிஷியும் தெரியாத விஷயம் உண்டா? அவர்களாலே கண்டுபிடிக்க முடியலன்னா அது யாராக இருக்க முடியும்? அப்போது இந்த தபஸ்விகளுடைய மொத்த தபஸு, அந்த தபஸுடைய இவர் தபஸ்விகளுடைய தபஸ்லாம் ஒன்றா சேர்ந்தா அந்த தபஸ் சொரூபியாக இருக்கக்கூடிய பகவானே தான் வராரு என்று தெரிந்து கொண்டானாம் பலி சக்கரவர்த்தி. உடனே தபஸ் சாக்ஷாத் பகவானே தபஸ் சொரூபியாக பகவான் வரான்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு ஆசனம் கொடுத்தாராம். ஆசனம் கொடுத்து அவருக்கு பாதத்தை அலம்பக்கூடிய தீர்த்தத்தினால் அவர் பாதத்தை நன்றாக அலம்பி விட்டாராம். தத்பாத சோச்சம் ஜனகல்மஷாபகம், எல்லாருடைய பாபத்தை போக்கக்கூடிய கங்கையானவள் பிரவிக்கிறார் இல்லையா, அவருடைய பாத தீர்த்தத்தினால் தானே எல்லாருடைய பாபத்தை போக்கிக் கொள்கிறார்கள். கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணி அவர் குளித்ததுனால தானே யமுனை பவித்திரம் அடைந்தாள், அவர் பாதம் பட்டதுனால தானே. அப்படி யமுனை கங்கையெல்லாம் வந்து பாவிகளுடைய பாவத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறதே. அப்படிப்பட்ட மக்களுடைய கல்மஷத்தை பாவங்களை போக்கக்கூடிய அந்த திருவடி தீர்த்தத்தை அலம்பி, பகவான் பாதத்தை அலம்பி அந்த தீர்த்தத்தை சிரோபிரக்ஷணம் பண்ணிட்டானான். யார்? பலி சக்கரவர்த்தி. தத்பாத சோச்சம் ஜனகல்மஷாபகம் ச தர்மவின் மூத்னி அததாத்து சுமங்கலம், தர்மம் தெரிந்தவனாகிய அவன் மங்களகரமான தன்னை மங்களமாக்கி கொண்டான். எப்படின்னா பகவானுடைய பாத தீர்த்தத்தில் அலம்பி அந்த தீர்த்தத்தில் சிரோபிரக்ஷணம் பண்ணதுனால தலையில் அபிஷேகம் செய்து கொண்டதுனால என்னென்னா பின்னாடி பகவான் மூன்றாவதுடைய மன்னன் தன் தலையில் காலை வைக்க போகிறார். அதனால் முன்னாடியே சுத்திகரணம் பண்ணிட்டானா, தன் தலையை சிரசை சுத்திகரணம் பண்ணினானா. அப்போது எந்த சந்திரனை தலையில் தரிக்கக்கூடிய அந்த பகவான் விஷ்ணுபாத தீர்த்தத்தையும் தலையில் தரித்து கொண்டு கங்காதரனாக பிரகாசிக்கிறாரோ, சிவபெருமானே தலையில் தரிக்கிறாரோ, அந்த சிவபெருமானுக்கு முன்னாடியே அந்த வாமனுடைய பாத தீர்த்தத்தை முதல் பலி சக்கரவர்த்தி தான் தரிச்சானான். இங்கே சொல்ற எத் தேவதேவ கிரிஷ சந்திரமௌலிர் ததார மூர்த்னா பரையாச்ச பக்தியா, உயர்ந்த பக்தியோட சிரசில் தரிச்சுட்டானான். உயர்ந்த பக்தியோட எந்த விஷ்ணுபாத தீர்த்தத்தை சிரசில் தரிக்கிறாரோ சிவபெருமான், அந்த பாத தீர்த்தத்தை பக்தியோட பலி சக்கரவர்த்தி சிரசில் புரோக்ஷணம் பண்ணிட்டானான். அப்போ பலி சக்கரவர்த்தி பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம், நல்வரவு உண்டாகுக, உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன் என்று பணிகின்றான். ஸ்வாகதம் தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிம் கரவாமதே, பிராமணரே உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் உங்களுடைய வேலைக்காரர்களாக, நீங்கள் இட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களாக இருக்கிறோம், கிங்கரர்களாக இருக்கின்றோம், நாம் என்ன செய்ய வேண்டும், உத்தரவு செய்யுங்கள் என்று கேட்கிறார் பலி சக்கரவர்த்தி. பிரம்ம ரிஷினாம் தபஸ் சாக்ஷான் மன்யத்வா ஆர்ய வபுர்தரம், பார்க்கறது ஒரு பிராமண பிள்ளையாக தோன்றுகிறீர்கள், ஆனால் நீங்கள் பிராமண பிள்ளை இல்லை, மகா தேஜஸ்வியாக பிரகாசிக்கிறது. இது மாதிரி தேஜஸ் எந்த பிராமணத்திலும் நான் பார்த்தது கிடையாது. அதனால் மொத்த பிரம்ம ரிஷிகளுடைய மொத்த தபஸும் ஒன்றா சேர்ந்து அந்த தபஸுடைய வடிவமாக்கிய பகவானே உங்கள் ஒரு பிராமண ரூபத்தில் வந்திருக்குன்னு எனக்கு தோன்றது அப்படின்றான். பிரம்ம ரிஷி நாம் தபஸ் சாக்ஷாத், பிரம்ம ரிஷிகளுடைய தபஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பிராமண வடிவத்தில் வந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் என்று சொல்கிறான். நினைக்கின்றேன்னு சொல்கிறான். சாக்ஷாத் மன்யத்வா ஆர்ய பபுர்தரம், அப்படியேப்பட்ட தபஸ்வரூபியாக பிரகாசிக்கிறீர்கள். அத்தியன பிதரஸ்தப்தா, நீங்கள் வந்ததனால் எங்கள் பிதற்கள்லாம் திருப்தி அடைந்து விட்டார்கள். அத்தியன பாவிதம் குலம், எங்கள் குலமானது பவித்திரம் அடைந்து விட்டது. அத்திய சிஷ்டா கிருதயம்,
நாங்கள் இந்த யாகத்தை அஸ்வமேத யாகத்தை சரியாக அனுஷ்டித்திருக்கிறோம், இல்லைன்னா உங்களுடைய வரவு ஏற்படுமா அப்படின்றார். அத்தியஸ்வஷ்ட ஹிருதயம் எத்து பகவான் ஆகுதோ கிரகான்னு, எங்கள் வீட்டுக்கு வந்ததுனாலே எல்லாம் பரிபூர்ணமாகிவிட்டது, யாகங்கள் சரியாக அனுஷ்டிக்கப்பட்டு விட்டது, நான் அக்னியை சரியாக ஆராதித்திருக்கிறேன் விதிப்படி என்று சொல்கிறார். அத்தியக்னையோ மே சுகதா யதா விதி துஜாத்மஜா சரணவனே ஜனஹி ஹதாம் ஹசோ வால்பிர் இயம் ச பூரஹோ ததா புனிதா தனுபிகி பதைஸ்தபா, உங்கள் பாதங்களால் இந்த இடங்களை இந்த பூமி முழுவதும் பரிசுத்தமாக்குகிறீர்களே என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, எத் வடோ வாஞ்சசி தத் பிரதீட்சமே துவாம் வர்த்தினம் விப்ர சுதானுதற்கையே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உற்சாகமாக இருக்கேன், நீங்கள் எதை வேண்டுகிறீர்களோ விரும்பி வந்தீர்களோ அதை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம், நான் எதை வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு பூமி வேணுமா, பூமி தானம் பண்ணுறேன், நல்ல பொன் வேணுமா, தங்கம் வேணுமா சொல்ல சொர்ண தானம் பண்ணுறேன், நல்ல குணமுள்ள தாமகா சிறந்த தாமம் வேணுமா சொல்லுங்கள், எந்த இடங்கள் வேணுமா சொல்லுங்கள், கொடுக்கின்றேன். அது மட்டும் இல்லை, மிருஷ்டம் கதான்னபேயம் உத பா விப்ப கன்யாம, நல்ல ருச்சியுள்ள ஆகாரங்கள் வேணுமா சொல்லு, சாப்பாட்டுக்காக வந்திருக்கீங்களா, பிராமண போஜனம் ரொம்ப விசேஷம், அதனால் அன்னதானம் பண்ணமா சொல்லுங்கள், ஸ்வர்ண தானமாக பண்ணமா சொல்லுங்கள், பசுக்கள் தானம் பண்ணமா சொல்லுங்கள், பூமி தானம் பண்ணமா சொல்லுங்கள், எதை வேணாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை தாராளமாக பெற்றுக்கொண்டு தான் போக வேணும், வெறும் கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். நான் தாராள மனசோட இல்லை, கல்யாணமாகாத பிரம்மச்சாரியாக தோன்றது, அதனால் ஒரு பிராமண பெண்ணாக பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிட்டோமா விப்ர கன்யாம் என்று சொல்கிறான். அது மட்டும் இல்லை, கிராமங்கள் வேணுமா, சமிருத்தியான குதிரைகள் வேணுமா, பசுக்கள் வேணுமா, யானைகள் வேணுமா, ரதங்கள் வேணுமா, என்ன வேணுமோ கேட்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறான். கிராமான் சம்ருத்தான் ஸ்துரகான் கஜான்வா ரதாம் ஸ்ததார்ஹத்தம சம்பிரதீச்ச, இதெல்லாம் கேட்டவுடனே பகவான் பூரிச்சு போயிட்டார். அப்படி அப்பா பலி சக்கரவர்த்தியே, இது மாதிரி வேறு யாருப்பா சொல்ல முடியும், பிரகலாதன் குலத்தில் பிறந்து பிறகு வம்சத்தில் தோன்றலாகிய சுக்கராச்சாரியால் வழிநடத்தப்பட்டு அவரால் சிக்ஷிக்கப்பட்ட ஒரு சிஷ்யனாகிய உன்னால் மட்டும்தான்ப்பா இப்படி பேச முடியும், அப்படிப்பட்ட குருவை ஆசிரித்தவன் நீ, அப்படி பிரகலாதனுடைய பேரன் நீ, அதனால் அந்த குலோச்சித மதிகி, அந்த குலத்தில் வந்தவர்களுக்கு தாராள மனம் படைத்தவர்கள் எல்லாமே பலி சகோதரிய வம்சத்தில் வந்தவங்க, அதனால் அதுபடி பேசுறது உனக்கு இயற்கை தானே, இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாராம் பகவான். நான் ஒரு லோபி வீட்டு வாசல்லையே போய் நிற்பேன், ஒரு கஞ்சி பிசினாரி வீட்டு வாசல்லையே போய் நிற்பேன், இப்படிப்பட்ட வதான்யன் சத்யசந்தன் பிரம்மண்யன் என்று தெரிந்து கொண்டு தான்ப்பா உன் வீட்டு வாசலில் தேகின்னு நான் நிற்கிறேன், நீ அப்படிப்பட்ட மகாத்மா அல்லவா, நீ அப்படிப்பட்ட மகாத்மா அல்லவா அப்படின்னு பகவான் சொல்கிறார். வசேஸ்தவை ஜனதேவ சுந்தரம் குலோச்சிதம் தர்மயுதம் யசஸ்கரம், இந்த குலத்துக்கு உச்சிதமானது, இந்த குலத்தினுடைய புகழை வளர்க்கக்கூடிய அளவுக்கு நீ பேசுறியாப்பா, ரொம்ப சந்தோஷமடைந்த, உன்னுடைய கேள்வி கேட்டதுனாலே நான் எல்லாம் பெற்றதாக திருப்தி அடைந்து விட்டேன். யஸ்ய பிரமாண பிரகவா சாம்பராய பிதாமக குலவர்த்தா பிரசாந்தா என்று சொல்லி, அப்பா எனக்கு நீ பெரிய ஜெகதீஸ்வரனாக இருக்கலாம், தஸ்மாத் தத்துவ மகிமீஷத்து வினேகம் வரதர்ஷபாத்து பதானி திரேணி தைத்தியேந்திர சம்மிதானி பதாமம, நீ பெரிய வதானியனாக இருக்கலாம், அதே சமயத்தில் எது கேட்டாலும் நீ கொடுக்கக்கூடியவனாக இருக்கலாம், எனக்கு இதெல்லாம் ஆசை கிடையாதுப்பா சொல்கிறாருங்க. நான் எத்தே காமையே ராஜன் வதான்யாத் ஜெகதீஸ்வராத் நைன பிராப்னோதி வை வித்வான் யாவதர்த்த பிரதிகிரக, ஒரு பிராமணன் தேவைக்கு அளவுக்கு ஆசைப்பட்டான்னா அவன் பாபத்தை அடைய மாட்டான், அதிகமாக ஆசைப்பட்டால் தான் பாவம் சேரும் இல்லையா. அது மட்டும் இல்லை, எனக்கு ஆசைகள் கிடையாதுப்பா அப்படின்றார் பகவான். மொத்தத்தையும் பிடுங்க போகிறான், 3 லோகத்தையும் ஆட்சியும் பிடுங்க போகிறான், எல்லா சொத்தையும் அபகரிக்க போகிறான், எனக்கு ஆசை கிடையாது, எனக்கு அவ்வளோ ஆசை கிடையாது, நீ பொண்ணு பொருள் யானை குதிரை அதெல்லாம் தேவையில்லை எனக்கு, நீ என்னென்னவோ சொன்ன, கல்யாணம்லாம் எனக்கு வேணாப்பா. அப்போ தான் மகாலட்சுமி இவருடைய உத்தரியமாக அணிந்து கொண்டிருக்கிற அந்த மான் தோலையை விலக்கி எட்டி பார்க்குறாளாம். என் புருஷனும் கல்யாணம் பண்ணி வைக்கிறவன் எவன்டாவன் அப்படின்னு பார்த்தா பலி சக்கரவர்த்தி. அப்போ உடனே என்ன பண்ணுறான் பகவான், என்ன பண்ணுறான் மகாலட்சுமி இடத்துல சொல்கிறாராம், என்னன்னா உள்ள பொடி சும்மா எட்டி பார்த்துன்னு,
அவன் கிரகஸ்தன் சொன்னால் அவன் தானம் வழங்குவானா? ஏதோ பிரம்மச்சாரி நான் ஏமாற்றி நான் ஏதோ போய் சொல்லி நான் தானம் வாங்கலான்னு வந்திருக்கேன், நீ நடு என்ன கல்யாணம் காட்டி குத்துருவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ளே போடின்னு சொல்லிட்டு மார்பில் மறைக்கிறாராம். அந்த மான் தொலை இழுத்து வர்றாராம் அந்த உத்தரயத்தை. மகாலட்சுமி வக்ஷஸ்தலர் மகாலட்சுமி மறைக்கிறாராம் பகவான் வாமனர். அப்போ சொல்கிறார் பகவான் பகல் சக்கரவர்த்தியே, எனக்கு தேவையானது என்னென்னா, ரொம்பலாம் நான் ஆசைப்படலை. என் பாதங்களால், இந்த பிஞ்சு பாதங்களால் அளக்கப்பட்ட 3 அடி மண் மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளோதான். புரியுதா? நீ பெரிய ஜெகதீஸ்வரனாக இருக்கலாம், உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன், 3 லோகத்துக்கு அதிபதியாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம். நீ வேணால் நீ பெரிய ஆசைக்காரனாக இருக்கலாம், அதனால் தேவரில் ஜெயிச்சு நீ கைப்பற்றி விட்டாய், உனக்கு அவ்வளோ ஆசை இருக்குது அப்படின்றத இங்கே மறைமுகமாக சுட்டி காட்டுறார். எனக்கு அவ்வளோ ஆசை இல்லைன்னா காமையே அப்படின்றார். எனக்கு அவ்வளோ ஆசைலாம் கிடையாது. நீ ஜெகதீஸ்வரர், நீ உலகத்துலாம் 3 லோகத்தையும் ஆட்சியாளன்னு ஆசைப்பட்டு அதனால் நீ அடைஞ்சிட்ட அப்படின்றத இங்கே மறைமுகமாக தெளிவுபடுத்துகிறார் பகவான். அதனால் இந்திரனை ஜெயிச்சு 3 லோகத்தையும் கைப்பற்றி விட்டாய். நீ ஓகே, நீ ஜெகதீஸ்வரன் தான், ஆனால் எனக்கு அவ்வளோ ஆசைலாம் கிடையாது. நான் பிராமணன், எனக்கு 3 அடி மண் மட்டும் போதுமானது அப்படின்னு பகவான் கேட்குறாருங்க. அப்போது பலி சக்கரவர்த்தி குழுங்க சிரிச்சானான். அஹோ பிரம்மண்யதாயாத வாச்சஸ்தே விர்த்த சம்மதாக தொம்பாலோ பாலிஷமதிகி ஸ்வார்த்தம் பிரத்ய அபுதா யதாம். பேசுறது பார்த்தா 90 வயசு கிழமை மாதிரி என் குலத்தையே பரம்பரையை புகழ்ந்து பேசினேன். அங்கே என்ன புகழ்ந்து பேசினாருன்னா சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். வாமனர் சொல்கிறாரு, அப்பா இந்த குலத்தில் தோன்றினவர்கள் எல்லாம் மகாத்மாக்கள் ஆயிற்றே. ஹிரண்யாக்ஷனானவன் ஹிரண்யாக்ஷன் என்னுடைய கொடுமைகள் தாங்க முடியாமல் பகவான் வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை சண்டை போட்டார். சண்டை போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாராம் ஹிரண்யாக்ஷனை. யார்? வராகமூர்த்தி. அப்போது கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வதம் பண்ணால் கூட அது பெரிய வெற்றியாக நினைக்கலையாம் வராகமூர்த்தி. மனசு அவ்வளோ சுலபமாக அவனை வதம் பண்ண முடியல, கஷ்டப்பட்டு தானே அவனை வதம் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே வைகுண்டத்து போனாராம் வராகமூர்த்தி. அதுக்கு பிறகு நரசிம்மாவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹிரண்யகசிபு என்ன பண்ணால் தன் தம்பியை கொன்ற அந்த மகாவிஷ்ணுவை வதம் பண்ணுவதற்காக 3 லோகத்தையும் போய் தேடினானா, 14 உலகத்தையும் போய் அலைஞ்சானா. பகவான் எங்கே போனாலும் எவன் போல இவன் நம்ம துரத்தின்னு வரானேன்னு சொல்லிட்டு பகவானே பயந்து ஒளிஞ்சுட்டானா. எங்கே ஒளிஞ்சுட்டான்னா அவனுடைய மூச்சு சுவாசத்து வழியாக அவன் ஹிருதயத்தில் போய் ஒளிஞ்சுட்டாரான். அவன் வெளியில் தேடுறான் இல்லையா, பகவான் நம்ம ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய பகவானை வெளியில் போய் தேடினா எப்படி கிடைப்பான்? ஹிரண்யகசிபு வெளிப்பார்வை உடையவனாகி அவன் வெளியில் தேடுறான், பகவான் காண கிடைக்கல. அப்படி ஹிரண்யகசிபுக்கு பயந்து அவன் ஹிருதயத்திலேயே ஒளிஞ்சுட்டாரே பகவான் மகாவிஷ்ணு, எங்கே போனால் யமன் போல நம்மளை துரத்திட்டு வரானேன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஹிரண்யகசிபுக்கு பகவான் பயந்தாருன்னா அப்போ ஹிரண்யகசிபு எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி என்று அந்த குலத்தை புகழ்கிறார் வாமனர். ஏன்னா தானம் வாங்குறவன் தானம் கொடுக்கிறவர்களை புகழ வேண்டும், அது ஒரு தர்மம், அதனால் புகழ்கிறார். ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுலாம் புகழ்கிறார். அதுக்கு மட்டும் இல்லை, அப்படியேப்பட்ட பிரகலாதனோ பார்த்தா பகவானையே தூணில் பிறந்து பகவான் அவனுக்காக ஒரு அவதாரம் எடுத்து நரசிம்மாவதாரம் எடுத்து காப்பாற்றினார். அப்படிப்பட்ட பிரகலாதன் சத்தியசந்தன், வதான்யன், தாராளமனம் படைத்தவன், மகாத்மா, பக்த சக்கரவர்த்தி. அப்படிப்பட்டவனுடைய பேரன் அல்லவா நீ? அவன் மட்டும் இல்லை, உன்னுடைய அப்பா விரோசனன் மட்டும் சாதாரணமானவனா? பிரகலாதனுடைய புத்திரன் விரோசனன், விரோசனுடைய புள்ள தான் பலி சக்கரவர்த்தி. அந்த விரோசனன் என்ன பண்ணான்னா, தேவரெல்லாம் சண்டை போட்டாங்க. விரோசனத்தில் சண்டை போட்டால் விரோசனை ஜெயிக்க முடியல. விரோசனன் எத்தனை தடவை போய் சண்டை போட்டாலும் விரோசனன் தான் விரோசனுக்கு தான் ஜெயம் உண்டாகுது. தேவரெல்லாம் தோற்று ஓடுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னா, இது கபடமாக ஒரு வழி யோசிக்கணும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணால், தேவரெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு பிராமண வேஷம் போட்டுருந்தா வராங்க விரோசனத்தில். அவனுடைய பிராணனை யாச்சகமாக கேட்கிறார்கள், அவருடைய உயிரை யாசகமாக கேட்குறாங்க. அவர் வந்தவர்கள் தேவர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கூட பிரம்மண்யன், அவன் பிராமணத்தில் பக்தி உடையவன். யார்? விரோசனன். வதான்யன், தாராளமனம் படைத்தவன். உயிரை கேட்டாலும் கொடுத்துருவான். அதனால் உயிரை பணமாக கேட்கிறார்கள் வந்தவர்கள் தேவர்கள் பிராமண வேஷம் போட்டிருக்கான்னு தெரிஞ்சு கூட தாராள மனசோட தன் பிராணனே தியாகம் பண்ணானா விரோசனன். அப்படியேப்பட்ட அவனுடைய புத்திரனாகிய பலி சக்கரவர்த்தியே, நீ இப்படிப்பட்ட தாராள மனம் படைப்பது உனக்கு இயற்கை தானே, அப்பா மாதிரி தானே புள்ள இருப்ப, அதனால் அப்படி அந்த தாராள மனசோடு என்னை கேட்கிறாயே, அதனால்
எனக்கு தேவைன்னா நீ ஜெகதீஸ்வரனாக இருக்கலாம், நீ வதானியனாக இருக்கலாம், தாராளமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தேவை 3 அடி மண்ணு தான் அப்படின்ட்டு பகவான் யாசிக்கிறார். உடனே பலி சக்கரவர்த்தி குழுங்கு சிரிச்சானா, என்னை பார்த்தா 90 வயசு கிழவு மாதிரி என் குலத்தையே புகழ்ந்துட்ட, என் வரலாறையே நீ சொல்கிற, ஆனால் பார்த்தா அல்பமான விஷயத்தை யாசிக்கிறியே, நீ சின்ன பையனாக இருக்கிற, சின்ன புத்தியாக இருக்க, உனக்கு என்ன வேணுன்றது உனக்கே தெரியல, அதனால் புத்தி கெட்டவனாக இருக்கிற, அதனால் யாருன்னா பெரியவங்களை அழிச்சுன்னு வா, உன் தேவைக்கு உனக்கு மட்டும் இல்லை உன் தலைமுறைக்கு தேவையானதை நான் வாரி வழங்கிடுவேன். அப்படி இருக்கும்போது பாலிஷ மதின்றார், இங்கே சின்ன பிள்ளைக்கு தகுந்த புத்தி இருக்குது உனக்கு அப்படின்றார். தொம் பால பாலிஷமதிகி ஸ்வார்த்தம் பிரத்ய அபுதோ யதாக, உனக்கு தேவையானது என்னன்னு கூட உனக்கு சரியாக தெரிலப்பா, உங்கள் அப்பா அம்மா போய் அழிச்சுன்னு வா. பேசுறதை பார்த்தா நல்லா புத்திசாலித்தனமாக பேசினேன், அவனுடைய புகழையே பேசினேன், என்னுடைய வரலாறையே சொல்கிறேன், ஆனால் அல்ப விஷயத்தை போய் யாசிக்கிறியே என்று கேட்கிறார். மாம் வசோபிஹி சமாராத்திய லோகானாம் ஏகமீஸ்வரம், என்னை புகழ்ந்துட்டு அதுவும் லோகத்துக்கு ஒரே ஈஸ்வரன் நான் தான் அப்படின்னு ஈஸ்வரனை எதிர வச்சுன்னே சொல்கிறான் நான் பலி சக்கரவர்த்தி. இந்த கர்வத்தை தான் போக்கணுன்றதுக்காக பகவான் வந்திருக்கார். எல்லா நற்குணங்களும் அவன் இடத்துல இருக்குது. வதான்யன், சத்யசந்தன், பிரம்மண்யன், எல்லா நல்ல குணங்களும் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை என்னென்னா அவனுக்கு கர்வம் இருக்குது. தன்னை தவிர வேறு யாரும் ஈஸ்வரன் இல்லை அப்படின்ட்டு பகவானை மறந்து இங்கே பேசலாம். எதில் வாமனர் இருக்காரே அவர் தான் ஈஸ்வரன். ஆனால் சொல்கிறார், நான் உலகத்துக்கெல்லாம் ஒரே ஈஸ்வரனாக நான் இருக்கின்றேன், என்னை ஒருத்தன் நல்லா வார்த்தையால் புகழ்ந்துட்டு அற்பமான விஷயத்தை கேட்கக்கூடாது. பதத்ரயம் பிரணீதேயோ அபுத்திமான் தீபதாசுஷம், ஒரு 3 அடி மண்ணுன்றது ஒரு யாச்சகமா, ஒரு தீபத்தையே கேட்டார் நான் கொடுத்துருனே. சப்த தீபங்கள் இந்த பூமி முழுவதும் சேர்ந்து சப்த தீபங்கள் இருக்குது இல்லையா, அதில் நான் ஒரு தீபத்தையே கேட்டால் கொடுத்துருவேனே, அதனால் 3 அடி மண்ணை ஏன் யாசிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அது என்னுடைய புகழுக்கு இழுக்கு. பலி சக்கரவர்த்தி என்னிடத்துல யாசகம் கேட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் யாசகம் கேட்கக்கூடாது. அவன் தலைமுறைக்கு தேவையானதை நான் கொடுத்துடுவேன். புரியுதா? பலி சக்கரவர்த்தி கொடுத்தது போதலை, நீங்கள் ஏதாவது கொடுங்கன்னு போய் இடத்துல போய் கேட்டால் அது என்னுடைய புகழுக்கு இழுக்கு, அதனால் வேணுன்ற அளவுக்கு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறார். என்ன புமான் மாம் உபபிரஜ்ய பூயோ யாச்சிது மர்ஹதி, என்னை யாசித்த பிறகு இன்னொரு இடத்துல போய் யாசிக்கக்கூடாது, அவன் தலைமுறை தேவையானதை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல. தஸ்மாத் விருத்திகரி பூமி வடோ காமம் பிரதீட்சமே, அதனால் உன் வாழ்க்கைக்கு தேவையான பூமி எவ்வளவோ அவ்வளோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார் பகவான். ஆனால் வாமனர் அதுக்கு பதில் சொல்கிறார். வாமனர், அப்பா யாவந்தோ விஷயா பிரேஷ்டஸ்திரீலோக்கியாம் அஜிதேந்திரியம் ந சக்னுவந்தி தே சர்வே பிரதிபூரயிதும் நிருப, இந்திரியங்களை ஜெயிக்காதவனுக்கு 3 லோகங்கள் அடைந்தாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான்ப்பா. அப்போ இங்கே யாரை சொல்கிறாரு? 3 லோகத்துக்கு ஆட்சி புரிகிறவன் யார்? பலி சக்கரவர்த்தி. அதுதான் இங்கே சொல்கிறார். ஏன்னா 3 லோகத்தையும் கைப்பற்றி கொண்டான் பலி சக்கரவர்த்தி. அப்போ எதுக்கு அஸ்வமேத யாகம் பண்ணுறான்? 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் இந்திர பதவி கட்சிடும், நிரந்தரமாக அந்த இந்திர பதவியிலே இருந்துடலான்றதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ணுறான். பாரு, அடைஞ்ச பிறகு கூட திருப்தி இல்லை, அதை நிரந்தரமாக்கிங்கன்னு நினைக்கிறான் பாரு. அதனால தான், ஏன்னா இந்திரியங்களை ஜெயிக்கலை, உனக்கு ஆசை அதிகமாக இருக்குது. அந்த சொர்க்கலோகத்தை அடையணும், 3 லோகத்தையும் கைப்பற்றணும், தான் ஈஸ்வரனாக இருக்கணும், ஒரு கர்வம் இருக்குது பத்தியா அப்படின்றது இங்கே சொல்கிறார். அதுதான் இங்கே சுட்டி காட்டுறார் பகவான். 3 லோகத்தை அடைஞ்சாலும் இந்திரியங்களை ஜெயிக்காதவனுக்கு 3 லோகம் கிடைச்சாலும் திருப்தி அடைய மாட்டார்கள்ப்பா அப்படின்னு சொல்கிறார். சரி, அவனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதாது, எவ்வளோ கிடைச்சாலும் போதாது, திருப்தி இல்லாதவங்களுக்கு. திரிபிஹி கிரமர் அசந்துஷ்டோ தீபேனாபின பூரியதே, 3 அடியால் திருப்தி அடையாதவனுக்கு ஒரு தீபமே கிடைச்சா கூட அவன் என்ன சந்தோஷம் அடைய போகிறான் அப்படின்னு சொல்கிறார் இங்கே. நவவர்ஷ சமேதேன சப்த தீப வரேச்சையா, 9 வருஷங்களுடன் கூடிய இந்த சப்த தீபங்கள் இருக்கு இல்லையா, இந்த சப்த தீபங்கள் என்ன பண்ணுவான்னா, ஒரு தீபத்தை கொடுத்தா கூட அந்த ஒரு தீபத்தில் திருப்தி அடைய மாட்டானா. 3 அடி மண்ணால் திருப்தி அடையாதவன், அற்பமான விஷயம் திருப்தி அடையாதவன், ஒரு தீபத்தை கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டானா. ஏன்னா இன்னும் ஒரு 6 தீபம் மிச்சம் இருக்கே, அது கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்பானா. அந்த 6 சப்த தீபத்தை கொடுத்தானா, இந்த ஒரு உலகத்தானே கொடுத்தா, இன்னும் 2 உலகங்கள் 3 உலகங்கள் இருக்கே, இன்னும் 14 உலகங்கள் இருக்கே, அதில் 13 உலகங்கள் கொடுத்தா என்ன, ஒரு உலகம் தானே அடைஞ்சா அப்படின்னு இன்னும் ஆசை அதிகரிச்சுட்டே போகுமா.
இந்த ஆசைக்கு அளவே கிடையாதான். அதுதான் இங்கே சொல்கிறார். ஒரு தீபத்தை கொடுத்தா கூட சந்தோஷம் அடையணும் தான், ஏன்னா சப்த தீபத்தையும் அடையணும்னு ஆசைப்படுவான் அப்படின்றார். சப்த தீபாதிபதியோன்றுப வைன்ய கயாதய அத்தகை காமிர் கதா நாந்தம் திருஷ்ணாய இதனர் சுதமம். ஆசையினுடைய எல்லையை இன்று வரையும் அடையலையாம் யார்? வைன்யன் கயாசுரன், கயான்ற ராஜா. அதே போல் வைன்யன் யாருன்னா வேனுடைய புத்திரனாகிய பிருது சக்கரவர்த்தி. இவைகள்லாம் அடைந்து கூட அது போதும்னு தோணலையாம். அப்படியேப்பட்ட அவரெல்லாம் எவ்வளோ அனுபவித்தாலும் இது போதும், ஆசைகள் அனுபவித்தாலும் இன்னும் போதும் தோணலாம், இன்னும் அடையணும் தான் ஆசை அதிகரிக்குமா அப்படி சொல்கிறார். யத்ருச்யோபன்னேன சந்துஷ்ட வர்த்ததே சுகம் ந அசந்துஷ்ட ஸ்திரிவிர் லோகேர் அஜிதாத்மோ உபசாதிதைஹி. எதிர்ச்சியாக பகவானால் கொடுக்கப்பட்டதில் சந்தோஷம் அடைகிறவனுக்கு தான் தேஜஸ் வளரும் இல்லையா? அவங்களுக்கு தான் சுகம், அவங்களுக்கு தான் எப்பவும் சுகமாக ஜீவிக்க முடியும், மனசு சாந்தியோடு இருக்க முடியும். மற்றவர்களாம் சாந்தி இல்லாமல் தான் அலையணும். யார் ஆசை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சாந்தி இருக்காது அப்படின்னு சொல்கிறார். பும்சோ அயம் சம்ஸ்ருதேர் ஹேதுர் அசந்தோஷோ அர்த்தகாமையோகோ. பணம், ஆசைகள் இவைகளை நிறைஞ்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷமே கிடையாது. சம்சாரத்தில் உழண்டு கொண்டு இருக்க வேண்டியது தான். எதிர்ச்சியாக கிடைக்கிறதுல சந்தோஷம் அடைகிறவர்களுக்கு அவனும் மோட்சத்துக்கு தகுதியுடையவனாக ஆகின்றான் என்று சொல்கிறார். எதிர்ச்சியோபன்னேன சந்தோஷ முக்தைய ஸ்மிருதா. எதிர்ச்சியாக கிடைக்கிற திருப்தி அடைகிறவனுக்கு மோட்சத்துக்கு தகுதியுடையவனாக ஆகின்றான் என்று சொல்கிறார். யத்ருச்சலாபதுஷ்டஸ்ய தேஜோ விப்ரஸ்ய வர்த்ததே தத் பிரசம்யத் அசந்தோஷாத்து அம்பசேவ ஆசுசுக்ஷணி. பகவானால் கொடுக்கப்பட்டதில் எவன் திருப்தி அடைகிறானோ அவனுக்கு பிரம்ம தேஜஸ், ஒரு பிராமணனானவன் பகவானால் கொடுக்கப்பட்டதில் திருப்தி அடையணுமா. அப்படி திருப்தி அடையாதவன் என்னன்னா அதிகமாக ஆசை கொண்ட பிராமணனானவன் அவனுடைய பிரம்ம தேஜஸ் ஆனது நீரால் அணைக்கப்பட்ட நெருப்பு போல அவனுடைய பிரம்ம தேஜஸ் அழிந்து போய்விடுமா என்று சொல்கிறார். இதெல்லாம் என்று சொல்லி, ஆனால் எனக்கு உன்னால் முடிஞ்சால் 3 அடி மண் கொடு போதும், அவ்வளோதான் எனக்கு தேவை, இல்லைனா நான் திரும்பி போகிறேன் அப்படின்ட்டு பகவான் 3 அடி மண்ணை தான் யாசிக்கிறார், உறுதியாக கேட்குறார். சரி, உடனே பலி சக்கரவர்த்தி சிரிச்சுண்டு சரி அப்படியே ஆகட்டும், உனக்கு 3 அடி மண்ணை தானம் வழங்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஜலபாத்திரத்தை எடுக்கிறார். ஜலபூர்வமாக தானம் வழங்குறதுக்கு ஜலபாத்திரத்தை எடுக்கிறார். உடனே சுக்கராச்சாரியர் தடுக்கிறார். அடே என்ன பண்ண போகிறேன், பிராமணர் வந்திருக்கார், 3 அடி மண்ணை யாசிக்கிறார், அவருக்கு தானம் வழங்க போகிறேன், அதெல்லாம் கொடுக்காத வேணாம் அதெல்லாம் கொடுத்துடாத. ஏஷ வைரோச்சனே சாட்சாத்து. ஏன்பா கொடுக்கூடாதுன்னு சொல்கிறேன், பிரம்மச்சாரி தானம் கேட்குறான்னா கொடுக்கணும் இல்லையா? குருநாதா நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்க, என்ன பிராமணர்களுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்க, எல்லா தர்மங்களும் சொல்லிக் கொடுத்தவர் நீங்கள் தானே, அதை நீங்களே கொடுக்கக்கூடாதுன்னு தடுக்கிறது என்ன ஆச்சரியமாக இருக்கே, நீங்கள் இப்படி சொல்ல மாட்டீங்களே, ஒரு பிராமணனுக்கு போய் தானம் வழங்குறது போய் வேணான்னு சொல்கிறீங்களே, ஆச்சரியமாக இருக்கு என்ன, அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. இவன் யார் தெரியுமா? தெரியுமே, ஒரு பிரம்மச்சாரியே இல்லை, அவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பூதேவி ஸ்ரீதேவின்னு 2 பொண்டாட்டி அவனுக்கு. அப்படியா? யாருன்னு? மகாவிஷ்ணு. ஏஷ வைரோச்சனே சாட்சாத்து பகவான் விஷ்ணுர் அவ்யயா. அடிபட்டவராக்கிய மகாவிஷ்ணுவே வந்திருக்கார், முதல் புரிஞ்சுக்கோ. மகாவிஷ்ணுவா? இல்லையா, பிராமணனா வந்திருக்கார். ஆமாம், பிராமணனா வந்திருக்கார். கஷ்யபாத் அதிதிர் ஜாதோ தேவானாம் காரிய சாதகா. தேவகாரியத்தை சாதிக்கிறதுக்காக கஷ்யபருக்கு அதிதிக்கு மகனாக அவதரித்து வாமனராக இப்போ வந்திருக்கிறார், முதல் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். பிரதிஸ்ருதம் தொயை தஸ்மை யத் அனர்த்தம் அச்சானதா ந சாதுமன்ய தைத்தியானம் மகான் உபகதோ அணைய. நீ தெரிஞ்ச உடனே அவசரப்படுக்கியா டக்குன்னு போய் என்ன சத்தியம், நான் 3 அடி மண்ணை கொடுக்கறதா நீ வாக்கு கொடுத்துட்ட, புரியுதா? ஆனால் பின்னாடி வரக்கூடிய அனர்த்தத்தை நீ உணராமல் செய்து விட்டாயப்பா, அதை நான் நல்லதாக நான் கருதவில்லை. இது தைத்திய குலத்துக்கே கஷ்டத்தை உண்டாக்கக்கூடியது என்று தெரிந்து கொள். இவன் என்ன பண்ணுவான்னா, ஏஷதே ஸ்தானம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் தேஜோ யசஸ்ருதம். உன்னுடைய செல்வத்தெல்லாம் அபகரிச்சிடுவான், உன்னுடைய தேஜஸ் அபகரிச்சிடுவான், உன்னுடைய புகழை அபகரிச்சிடுவான், உன்னுடைய பாண்டித்யம், உன்னை படித்தபடி உன் புத்திசாலித்தனத்தை எல்லாத்தையுமே பகவான் அபகரிச்சுட்டு போகிறான். அது முதல்ல புரிஞ்சிக்கும். உன்னுடைய ஸ்தானத்தை அபகரிக்க போகிறான், உன்னுடைய ஐஸ்வர்யம் செல்வத்தெல்லாம் அபகரிக்க போகிறான், உன்னுடைய ஈஸ்வரத்தன்மை அதனால அதிகாரத்தை அபகரிக்க போகிறான் பகவான். ஸ்தானம் ஐஸ்வர்யம் உன்னுடைய சொத்தெல்லாம் அபகரிக்க போகிறான். தாஸ்யதி யாச்சித்ய சக்ராய மாயா மாணவகோ ஹரிஹி.
என் மாயால் ஒரு மாணவன் போல பிரம்மச்சாரி தரித்திருக்கிற சாக்ஷாத் ஹரி நாராயணனே வந்திருக்கான் என்று தெரிந்து கொள் என்று சொல்கிறார் பகவான், என்று சொல்கிறார் சுக்கராச்சாரியார் பலிசக்கரத்தில். அதனால் 3 அடி மண்ணை யாசிப்பான், ஆனால் 1 அடியால் பூமி முழுவதும் அளந்துடுவான், 2வது அடியால் சொர்க்கலோகத்தெல்லாம் அளந்துடுவான். 3வது அடிக்கு மண் கொடுக்காம நீ என்ன பண்ணுவ? 3வது அடிக்கு என்ன எதுவுமே இல்லையே, எல்லாத்தையும் குத்துருவே. 1 அடியால் பூமியை அளந்துடுவான், 2வது அடியாக ஆகாசத்தை முழுவதையும் சொர்க்கம் எல்லாத்தையுமே அளந்துடுவான், 2வது அடியால் கைகளால் 8 திசைகளையும் அளந்துடுவான், உடலால் எங்கே வியாபிச்சிடுவான். அப்போ 3வது அடி மண் கொடுக்க முடியாமல் நீ என்ன பண்ண போகிற? நீ யோசிச்சுப்பார். அப்போ பொய் சொன்ன தோஷம் வரும் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நீ பொய் சொன்ன தோஷம் வரதை காட்டிலும் நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பாதுகாத்துட்டு நீ பொய் சொல்லலாமே. என்ன பொய் சொல்லலான்னு சொல்கிறீங்க? இவன் எப்படி பகவான் மகாவிஷ்ணு ஒரு பிராமணர் வடிவத்தில் ஏமாத்துக்காரனாக இங்கே ஒரு பிராமண வடிவத்தில் யாசகம் கேட்குறான் இல்லையா? அதனால் அவன் ஏமாற்றும் போது நம்ம ஏமாற்றக்கூடாதா? யோசிச்சுப்பார். அவன் கபடமாக தானே வந்திருக்கான். இப்போ ஒரு பிராமண வேஷம் போட்டுன்னு யாசகம் கேட்குறான். அதே மாதிரி முதல் கொடுக்குறேன்னு சொன்னேன், இப்போ நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல, தப்பு இல்லை, போய் சொல்லலாம் அப்படின்றார். வந்ததும் வராதமாக நான் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், அது எப்படி நான் மறுத்து பேச முடியும்னு சொல்லிட்டு கவலைப்படாத. சில இடத்துல பொய் சொல்லலான்ட்டு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஸ்திரீகள் இடத்துல விளையாட்டாக பேசும்போது பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. விவாகம் காலத்தில் கல்யாணம் நல்ல பொருத்தம்லாம் அமைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு சில குறைகள் இருக்குன்னு அந்த குறைகளை மறைச்சி போய் சொன்னால் தப்பு இல்லையா? விவாகத்துக்காக போய் சொல்லலாம். விருத்தியார்த்தம் வாழ்க்கை நடத்தணும்னா சில வியாபாரங்கள்லாம் பண்ணும்போது சில பொய்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த பொய்கள் சொல்லி வியாபாரம் பண்ணி குடும்பத்தை ரட்சிக்கணும் இல்லையா? விருத்தி அடையணுமே. விருத்தினா வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கணுமே. வாழ்க்கை வாழணும்னா சில விருத்திகள் ஆனா சில பொய், அந்த விருத்தி நடக்கணும்னா வியாபாரம் நடக்கணும்னா சில பொய்கள் சொன்னால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. பிராண சங்கடே, உயிருக்கு ஆபத்து வரும்போது பொய் சொன்னால் தப்பு இல்லை. கோ பிராமணார்த்தே ஹிம்சாயாம், பிராமணர்களுக்கோ பசுக்களுக்கோ ஹிம்சை உண்டாகும்போது அவர்கள் அந்த ஹிம்சையை தடுப்பதற்காக போய் சொன்னால் தப்பு இல்லை. நான் திருதம் சியாத் ஜுகுப்சிதம், அது தப்பாக, அந்த பொய்யானது தப்பாக ஆகாது. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு சுக்கராச்சாரியர் சொல்கிறார். அதெல்லாம் உனக்கு பிராண சங்கடம் ஏற்பட்டிருக்குது, உன் உயிரை அபகரிச்சாலும் அபகரிச்சிடுவான். அது மட்டும் இல்லை, உன் சொத்தெல்லாம் அபகரிச்சிடுவான். உனக்கு விருத்தி இல்லாமல் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள் இல்லாமல் என்ன பண்ணுவேன்? நீ பிச்சை எடுப்ப. நீ குடும்பஸ்தன் இல்லை, உனக்கு மனைவி இருக்கிறா, குழந்தைகள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ தனக்கு மிஞ்சின்னு தான் தான தர்மம் பண்ணணும். அப்போது தனக்கு வச்சுட்டு 5 விதமாக தன்னுடைய செல்வத்தை பிரிக்கணுமா? அதெல்லாம் இங்கே சொல்கிறாரு விளக்கமாக. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம், எப்போ அது டைம் கிடைக்கும்போது பார்க்கலாம். அப்படி தனக்கு மிஞ்சின்னு தான் தான தர்மம் வழங்கணும்ப்பா. தன்னையே அழிச்சுட்டு அவன் தானம் வழங்கணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லப்படலை. அதனால் இது என்னென்னா மொத்தத்தையும் அபகரித்து உன்னை நடுத்தரில் நிற்க வைக்க போகிறான். அப்படிப்பட்ட அவனுக்கு நீ வழங்குறது தேவையில்லாதது என்று சுக்கராச்சாரியர் சொல்கிறார். சொன்ன உடனே இவர் சொல்கிறார், பொய் சொன்னால் தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க சுவாமி. பொய் சொல்கிறத விட பெரிய தப்பு உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? நான் பிரகலாதனுடைய பேரன் சுவாமி, நான் பிரகலாதனுடைய பேரன், நான் பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்லணும்னு நினச்சிருந்தா பிரகலாதன் கழுத்தில் கத்தி வரும்போது கூட கிரண்யகசிபு இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டேன், இந்த தூணில் தெரியிறானேன்னு சொன்னார் பிரகலாதன். பொய் சொன்னேன்னா, அப்பாப்பா அடிக்காதப்பா, என்னை வெட்டாதப்பா, இந்த தூணில் இல்லைப்பா, நான் சொன்னது தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கலாமே. பகவான் திருஷ்யதே, அந்த தூணில் இருக்கானான்னு கேட்டால் தூணில் தெரியிறான்ட்டு உண்மையை சொன்னானே. அந்த உயிருக்கு பயப்படாமல் பிராண சங்கடம் ஏற்படும் போது கூட பொய் சொல்லலையே பிரகலாதன். அப்படியேப்பட்டவருடைய தாத்தா, அப்படியேப்பட்ட என்னுடைய தாத்தா, அப்படியேப்பட்டவருடைய பேரனாகிய நான் என்னமா பொய் சொல்லுவேன்? யாசகம் கேட்டு வந்தவங்களுக்கு நான் எப்படி வெறுங்கையோடு அனுப்புவேன்? ஃபஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பொய் சொல்கிறதுன்றது பெரிய அபச்சாரம் அல்லவா? பொய் சொன்னால் தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. பொய் சொல்கிறத விட பெரிய தப்பு உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? பொய் சொன்னால் பாவம் இல்லைன்றீங்க. பொய் சொல்கிறத விட பெரிய பாவம் உலகத்தில் என்ன இருக்க முடியும்? இந்த பூமி தேவி என்ன நினைக்கிறான்னா, எல்லாரையும் நான் சுமப்பேன், ஆனால் அந்த பொய் சொல்கிறவங்கள மட்டும் என்னால் சுமக்க முடியாது அப்படின்னு பூமி தேவி அழறாளாம். அவரில் தான் சுமையாக நினைக்கிறாளாம். பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்கள் பொய் சொல்கிறவங்க தான் அப்படின்னு பூமி தேவி சொல்கிறா. அதனால் என்ன சொன்னீங்க? மகாவிஷ்ணு. ஆஹா, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்! மகாவிஷ்ணுக்கு தானம் வழங்குகிற பாக்கியமா? மகாலட்சுமியால் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை மகாவிஷ்ணுவானவர் இந்த மகாபலி சக்கரவர்த்தி அதனால் இடத்துல என்சான் உடம்பை ஒரு சாணா குறிக்கிண்டு என்னிடத்துல தேகின்னு நிற்கிறானா? இப்படிப்பட்ட சிறந்த பாத்திரம் கிடைக்கும் போது தானம் வழங்கலைனா? பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்லியிருக்கீங்க. அதை நீங்கள் தான் உபதேசம் பண்ணீங்க குருநாதா. நீங்களே இப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாமா? தர்மத்தை உபதேசித்த நீங்கள் இது மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டீங்களே, என்னமோ இன்றைக்கி சொல்கிறீங்க. நீங்கள் பரீட்சை வைக்கிறீங்க, நல்லா தெரியுது.
ஆனால் உண்மையிலே நான் அந்த பிராமணருக்கு கொடுக்க தான் போகிறேன். அதுவும் இது மாதிரி சிறந்த பார்த்தோம் மகாவிஷ்ணுவே வந்து தேகினி யாசிக்கும் போது இந்த சான்ஸை நான் ஒரு பொழுதும் மிஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கொடுக்க முயற்சித்தான். அப்போது உடனே சுக்கராச்சாரியார் கோபம் வந்துடுச்சு. திருடம் பண்டிதமான் யக்ஞா ஸ்தப்தோ அஸ்யஸ்மாத் உபேக்ஷையா, என்னை உபேட்சை பண்ணுற பெரிய பண்டிதன் நினைப்போ அக்ஞனே, அறிவு கட்டவனே, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை, மொத்தத்தையும் இழக்க போகிறேன்னு சொல்கிறேன். நான் வந்து ஏமாத்துக்காரன் மகாவிஷ்ணு வந்திருக்கான்னு சொல்கிறேன், என் பேச்சை உபேட்சை பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அவனுக்கு தானம் வழங்க முயற்சி பண்ணுறியே. மச்சாசனா அதிகதோ யஸ்துவம் அச்சிராத் பிரஷ்யசிய ஸ்ரீயா, என்னுடைய கட்டளை நீ மீறினதுனால சீக்கிரமாக எல்லா ஐஸ்வர்யத்தையும் இழப்பாயாக என்று சபிச்சிட்டார் குருநாதர். ஏவம் சப்தா ஸ்வகுருணா சத்யான்ன சலிதோ மகான்னு, மகாத்மாவாம் யார் பலி சக்கரவர்த்தி, அப்படி குருவால் சபிக்கப்பட்ட போது கூட தன் சத்தியத்திலிருந்து நழுவலியாம், உறுதியாக இருந்தானாம். வாமனாய ததா வேணாம் ததா வேணாம் அச்சித்வோ உதகபூர்வகம். அப்போ ஜலபூர்வமாக பிராமணருக்கு தானம் வழங்குறான். அந்த சமயத்தில் வித்யாவளி வரா, தன் மனைவி ஜாலக மாலினி. அவள் வந்து சொல்கிறா, சுவாமி அந்த பிராமணருக்கு மொத்தம் தானம் பண்ண போகிறீங்க, சாக்ஷாத் மகாவிஷ்ணு வந்திருக்கார் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறது, நம்ம விருத்திக்கு என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் தானம் வழங்கிட்டீங்கன்னா அதனால் கொடுக்காதன்னு வந்து தடுக்க வேண்டியது தானே ஒரு மனைவி. ஆனால் அப்படி சொல்லலையாம், அவள் மகா பதிவிரதையாம். கணவனை அனுசரித்து, சுவாமி நீங்கள் மட்டும்தான் பகவானுக்கு தானம் பண்ணுற பாக்கியம் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணுமா, எனக்கும் அந்த பாக்கியம், நானும் என் குழந்தைகள்லாம் க்ஷேமாக இருக்க வேண்டாமா, அதனால் தயவுசெய்து எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும்னு சொல்லி அந்த விந்தியாவளி என்ன சொல்கிறா, அந்த ஜலபாத்திரத்தை வாங்கிட்டா. நான் ஜலம் விடணும், உங்கள் கையாலேயே தானம் பகவானுக்கு வழங்கணும் ஜலபூர்வமாக, அதனால் நான் ஜலத்தை வார்க்கிறேன், நீங்கள் அந்த ஜலபூர்வமாக வாமனருக்கு தானம் செய்யுங்கள் என்று விந்தியாவளி வந்து ஜலத்தை வார்க்கிறாளாம். இப்படியாக பகவானுக்கு அர்ப்பணிக்கின்றான். யாரு 3 அடி மண் பகவானுக்கு தானம் வழங்குகின்றான் பலி சக்கரவர்த்தி. அப்படி தானம் வழங்கின உடனே பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டானாம். சந்தோஷம் அடைஞ்ச உடனே தேவலோகத்தில் பார்த்தா, ஆகாசத்தில் பார்த்தா தேவரெல்லாம் குழுமிட்டார்கள். அங்கே பார்த்தா ததா அசுரேந்திரம் திவி தேவதா கணாக கந்தர்வ வித்யாதர சித்தச்சாரணக, கந்தர்வர்கள் வித்யாதர்கள் சித்தர்கள் சாரணர்கள் தேவகணங்கள் எல்லாருமே ஆகாசத்தில் எல்லாம் விமான கூட்டங்களோடு சூழ்ந்து விட்டார்கள். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தானமா, இப்படிப்பட்ட தானம், வந்தவர் மகாவிஷ்ணு தேவகாரியத்தை சாதிக்கிறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு கூட தானம் வழங்குறானே, எல்லா சொத்தும் அபகரிக்க போகிறான், தன்னுடைய 3வது அடி மண்ணு கூட இல்லாத அளவுக்கு தன்னை கட்டி போட போகிறான் என்று தெரிந்து கூட அது தைரியமாக சத்தியசந்தனாக தான் சொன்னது பொய் இல்லை, பொய் பேசக்கூடாது, சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது அந்த சத்தியத்திலிருந்து உறுதியாக இருக்கிறானே, இப்படிப்பட்ட சத்தியசந்தனை பார்க்க முடியுமா பலி சக்கரவர்த்தியை அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களே பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம். எதிராளிகளாக இருந்தாலும் பலி சக்கரவர்த்திலாம் அசுரர்கள் தேவர்களுக்கும் ஆகாது. ஆனாலும் இப்போ தேவரெல்லாம் பார்த்து மெச்சி கொண்டாடுகிறார்கள். பலி சக்கரவர்த்தி இப்படிப்பட்ட வதானியனாக இருக்கானே, இப்படிப்பட்ட சத்தியசந்தனாக இருக்கானே, ஆஹா இவனுடைய தாராள மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ததா அசுரேந்திரம் திபிம் தேவதா கணகா கந்தர்வ வித்யாதர சித்தச்சாரணகா, தேவர்கள் சித்தர்கள் சாரணர்கள் வித்யாதர்கள் எல்லாமே அந்த பலி சக்கரவர்த்தியை புகழ்கிறார்கள். புகழ்ந்து மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னா, தத் கர்ம சர்வே அபி கிருணந்த ஆர்ஜவம், அவனுடைய செயலை கண்டு ஆச்சரியப்பட்டு, அவனுடைய நேர்மையை கண்டு ஆச்சரியப்பட்டு, ரிஷுர்ணவர்ஷிர் வபுருஷுர் முதான் விதா, சந்தோஷமாக கூடையாக புஷ்பங்கள் நந்தனவனம் சைத்திரதம் போன்ற தேவலோகத்து புஷ்பங்களை எல்லாம் கூடையில் கொண்டு வந்திருக்கிறார்களாம். அந்த கூடையில் கொண்டு வந்த அந்த புஷ்பங்களை எல்லாம் பகவான் மேலே நம்ம, ஏன்னா எதுக்காக அந்த புஷ்பங்களை கூட ஆய்ஞ்சி எடுத்துன்னு வந்திருக்காங்கன்னா, தேவர்கள் கந்தர்கள் சித்தர்கள்லாம்னா பகவான் மகாவிஷ்ணுவானவர் தேவகாரியத்தை சாதிக்கிறதுக்காக அங்கே பலி சக்கரவர்த்தியிடத்திலிருந்து தேவலோகத்தை யாசகமாக பெற்றுக்கொள்ளப் போகிறாரே, தேவகாரியத்தை சாதிக்க போகிறாரே, அதனால் மகாவிஷ்ணு இடத்துல புகழ்ந்து அவர் மேலே புஷ்பத்தை பூ மாதிரி பொழியலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தாங்களாம். கடைசியில் இந்த பகவானை விட பார்த்தா அந்த பக்தனாகிய பலி சக்கரவர்த்தியினுடைய அவனுடைய வதானிய குணம், அந்த சத்தியசந்த குணம், அவனுடைய உயர்ந்த குணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்போ மகாவிஷ்ணு மேலே கொட்ட வேண்டிய புஷ்பத்தை மகாபலி சக்கரவர்த்தி தலையில் கொட்டினாங்களாம். எல்லாமே மகாவிஷ்ணுவே தேவே நிற்கிறார். என் தலைமையில் புஷ்பத்தை கொட்ட வந்தவங்க பலி சக்கரவர்த்தி தலையில் கொட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு பகவானே தேவன் நிற்கிறார். பகவானுக்கு சந்தோஷம்தான், தன் பக்தனை ஆராதிச்சா.
அதான் சொல்கிறார், பிரசூனவர்ஷர் பபுருஷர் முதான்விதா, சந்தோஷமாக எதிராளி பலிச்சக்கரவர்த்தி தன்னுடைய எதிரி என்பதை மறந்து கூட தேவர்கள்லாம் பூமாரி பொழிந்தாரலாம். பலிச்சக்கரவர்த்தி தலையில் புஷ்பமாக கொட்டிட்டாங்க. அந்த புஷ்பத்தினாலே முழுகிட்டானா, பலிச்சக்கரவர்த்தியே காணாமல் போயிட்டானா. அந்த அளவுக்கு புஷ்பங்களால் மறைக்கப்பட்டானா. அந்த புஷ்பங்கள்லாம் தோட்டி வெளியே வந்தானா. என்ன என் மேலே இவ்வளோ புஷ்பங்களை கொட்டாங்கண்ணா, நீ அப்படிப்பட்ட மகாத்மா அல்லவா, அப்படிப்பட்ட மகாத்மா அல்லவா. தேவர்களே பூமாரி பொழிந்தாரலாம் பலிச்சக்கரவர்த்தியை புகழ்ந்து. அப்படிங்கும்போது எங்கே பார்த்தாலும் நேதுர் முகர் துந்துபையா, துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்குறது, ஆயிரக்கணக்கான துந்துபி வாத்தியங்கள்லாம் முழங்குறாங்களாம் பலி சக்கரவர்த்தியை புகழ்ந்து. பகவானையும் புகழ்கிறார்கள். கந்தர்வ கிம்புருஷ கிண்ணராக ஜகுஹு, கந்தர்வ கிம்புருஷர்கள் கிண்ணர்கள்லாம் புகழ்கிறார்கள். மனஸ்வினானேன கிருதம் சுதுஷ்கரம் வித்வான் அதார்த்து எத்து ரிபவே ஜெகத்ரயம். எதிரி என்று தேவகாதி சாதிக்கு வந்தவர் என்று தெரிந்து கூட தாரம் வழங்கினானே என்று சொல்லி எல்லாரும் புகழ்கிறார்கள். அதுக்கு பிறகு பகவான் அப்போ தலையை ஒரே புஷ்பமாக இருக்கிறது தலையை துவட்டி பார்த்தா, தலையை துவட்டி எங்கே இந்த பிராமணர் வந்தாரே எங்கே காணமே, அவருக்கு தானம் வழங்கணுமே, அவருக்கு 3 அடி மண்ணை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரம்மச்சாரி காணும், வாமனர் காணும். எங்கடா அவர் காணாமல் போயிட்டாரேன்னு பலிச்சக்கரவர்த்தி பார்க்குறான். பார்த்தா பகவான் ஓங்கி உலகளந்தவனாக 14 உலகத்தையும் வியாபித்து பகவான் நிற்கிறானா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அளாவி பகவான் இருக்கிறானாம். அப்படி பகவான் இருக்கிறான். அப்போ பகவான் அப்படி 8 கைகளோட சங்கச்சக்கர கதாதாரியாக பகவான் காட்சியளிக்கின்றான். பலிச்சக்கரவர்த்தி என்ன பார்த்தான்னா, அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தில் அதலம் விதலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் சொல்லக்கூடிய 7 உலகங்களும் பகவானுடைய பாதத்துக்கு கீழே பார்த்தானா. அதலம் விதலம் சுதலம் மகாதலம் ரசாதலம் என்று சொல்லக்கூடிய 7 உலகங்களும் பகவானுடைய பாதத்திற்கு கீழிலும், பூர்லோகம் புவர்லோகம் சொர்லோகம் மகர்லோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய 7 உலகங்களையும் பகவான் வியாபித்து நின்றாராம். எந்தெந்த பாகத்தில் என்ன இருந்தது என்று வர்ணிக்கிறார் சுகாச்சாரியார். பகவானுடைய கைகளில் இந்திரனை 8 கைகளில் இந்திரனுடைய தலைமையாக கொண்ட 33 கோடி தேவரலாம். அவருடைய திருவடிகளில் பூலோகமாம், முழங்கால்களில் மலைகளாம், முட்டிக்கால்களில் பறவைகளாம், அவருடைய தொடைகளில் மருத்கணங்களாம், பீதாம்பரத்தில் சந்தியா தேவதையாம், அவருடைய குறியில் சப்த பிரஜாபதிகளாம், அவருடைய புட்டத்தில் பலியை தலைமையாக கொண்ட 66 கோடி அசுரர்களாம், அவருடைய புட்டத்தில் அவருடைய நாபியில் ஆகாசமாம், வயிற்றில் சப்த சமுத்திரங்களாம், அவருடைய திருமார்பில் நட்சத்திர மாலைகளாம், அவருடைய ஹிருதயத்தில் தர்ம தேவதையாம், அவருடைய 2 மார்பங்களில் ருதம் சத்தியம் என்ற தேவதைகளாம், அவருடைய மனசில் சந்திரனாம், பக்ஷஸ்தலத்தில் தாமரை கையிலேந்திய மகாலட்சுமியாம், அவருடைய கழுத்து கண்டத்தில் சாமகானங்களாம், அவருடைய காதுகளில் 10 திக்குகளாம், தலையில் சொர்க்கலோகமாம், கேசங்களில் மேகக்கூட்டங்களாம், மூக்கில் வாயுவாம், நாக்கில் வருணனாம், கண்களில் சூரியனாம், முகத்தில் அக்னியாம், வாக்கில் வேதங்களாம், புருவங்களில் விதி நிஷேதங்களாம், இமைகளில் பகல் இரவாம், நெற்றியில் கோபமாம், உதட்டில் லோபமாம், தோளில் மன்மதனாம், வீரியத்தில் ஜலமாம், முதுகில் அதர்மமாம், அவருடைய அடி வைப்பில் யாகங்களாம், அவருடைய நிழலில் யமனாம், அவருடைய பொன்சிரிப்பில் மாயையாம், அவருடைய உடல் ரோமங்களிலே மரம் செடி கொடிகளாம், ஔஷதிகளாம், அவருடைய நாடி நரம்பு இரத்த குழாய்களிலே நதிகளாம், அவருடைய நகங்களிலே பாறைகளாம், அவர் புத்தியிலே பிரம்மதேவராம், அவருடைய மூச்சிலே தேவர்களும் ரிஷிகளாம். அப்படி அவருடைய அசையும் பொருள் அசையா பொருள் ஸ்தாவர ஜங்கமல் அனைத்தையும் அந்த பலி சக்கரவர்த்தி பகவானுடைய உடலில் பார்த்தானாம். அந்த பிரம்மாண்டகாரமான பகவானுடைய உடலில் பிரம்மாண்டகாரமான சுதர்சன சக்கரமாம் ஒரு கையில், பிரம்மாண்டகாரமான சங்கமாம் ஒரு கையில், பிரம்மாண்டகாரமான மகா பத்மமாம் ஒரு கையில், பிரம்மாண்டகாரமான கதாயுதமாம் ஒரு கையில் தாங்கியிருக்கிறான் பகவான். ஒரு கையில் வில்லேந்தி இருக்கிறான் பகவான். இதுபோல் 8 கைகளிலும் ஒவ்வொரு ஆயுதங்களை தாங்கியிருக்கிறான் பகவான். பிரம்மாண்டகாரமான ரூபத்தில் பிரம்மாண்டகாரமாக மகாலட்சுமி ஹிருதயத்தில் வாசம் செய்கிறாள். அப்படியேப்பட்ட பிரம்மாண்டமான சுதர்சன சக்கரம், 8 கைகள், கதை பத்மத்தோடு சங்கு, ஒவ்வொரு கையிலையும் ஆயுதங்களை தாங்கியிருக்கிறான். இடுப்பில் பீதாம்பரம், தலையில் மகுடம், ரத்னங்கள் பதித்த மகுடம் தலையில் அணிந்திருக்கிறானாம். காதுகளில் மகர குண்டலங்களாம், புஜங்களில் தோல் வளையங்களாம், இடுப்பில் ரத்ன ஒட்டியானமாம், 5 வித புஷ்பங்களால் சேர்ந்த வனமாலை கழுத்தில் அணிஞ்சிருக்கிறானாம் பகவான். மார்பில் ஸ்ரீவத்சம் என்று மருவாம், கழுத்தில் கௌஸ்துப ரத்னமாம்,
இப்படி ஒரு அடியால் பூமி முழுவதையும் அளந்துட்டானாம் பகவான். அளந்துட்டு பகவான் 2வது அடி எடுக்கிறானாம். பூர்லோகம், புவர்லோகம், சொர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய 7 உலகங்கள் தாண்டி அந்த பிரம்மலோகத்துக்கு போகிறதான் அவருடைய திருவடி. அங்கே போன உடனே சாக்ஷாத் பிரம்மதேவரே பார்த்து ஆச்சரியப்படுறார். நம்ம உலகத்தில் பகவான் திருவடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு தன் கமண்டல தீர்த்தத்தினால் பாதத்தை அலம்புகிறார். அந்த தீர்த்தம்தான் புனித கங்கையாக பிரவகிக்கிறாள். பிரம்மதேவர் கைப்பட்டு ஜலபூர்வமாக விஷ்ணு பாத தீர்த்தமானது சிவபெருமான் தலையில் தாங்கிக்கிறார் கங்காதரனாக. அந்த மும்மூர்த்தியுடைய ஸ்பர்சம் பட்ட கங்கையானவள் உலகத்தையே பாவனமாக்குகிறாள், சர்வலோகங்களையும் பாவனமாக்குகிறாள். அவள் தேவலோகத்தில் ஓடும்போது மந்தாகினி என்ற பெயர் கொண்டவளாக இருக்கிறாள். அவள் பூமியில் ஓடும்போது கங்கை என்ற பெயர் கொண்டவளாக இருக்கிறாள். அவள் பாதாள லோகத்திலும் போராளாம், அங்கு போகவதி என்ற பெயர் கொண்டவளாக இருக்கிறாள். 3 லோகத்திலும் அவள் செல்வதால் அவளுக்கு திரிபதகா நதி என்று பெயர் கொண்டவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட அவள் பாகிரதி, அவளுக்கு பல பேர் இருக்குது அந்த கங்கைக்கு. அப்படிப்பட்ட கங்கையானவள் விஷ்ணு பாத தீர்த்தமானது அப்போ தான் உண்டாகுது. பிரம்மதேவர் கமண்டல தீர்த்தம் அலம்பிருந்தால்தான் விஷ்ணு பாத தீர்த்தம் அப்போ உண்டாகுது. கங்கையானவள் பிரவகிக்கிறாள். அப்படிப்பட்ட பகவான் ஓரடியால் பூமி முழுதும் அளந்துட்டான். 2வது அடியால் சொர்க்கலோகத்தெல்லாம் தாண்டி பிரம்மலோகம் வரைக்கும் அளந்துட்டான் பகவான். 8 கைகளால் 8 திசைகளையும் அளந்துட்டானா. உடம்பால் இந்த உலகம் முழுதும் வியாபிச்சிருக்கிறானா பகவான். இப்படி இருக்கும்பொழுது பகவான் பலி சக்கரவர்த்தி பார்த்து சொல்கிறான், அடே பலி சக்கரவர்த்தி, உன்னுடையதாக சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை இப்போ. ஏன்னா ஓரடியால் பூமி அளந்துட்டேன், 2வது அடியால் சொர்க்கலோகத்தையும் அளந்துட்டேன், புரியுதா? 3வது அடி மண்ணி எங்கன்னு கேட்குறாரு பகவான். பதைகேன மயாக்ராந்தோ பூர்லோக கம் திசஸ்தனோஹோ சொர்லோகஸ்து திடீயேன பஷ்யதஸ்தே ஸ்வமாத்மனா. ஆகாசம் பூமி எல்லாத்தையும் அளந்தாச்சு 2 அடியால். அப்படி சொல்லும்போது பிரதிர்சுதம் மதாதுஸ்தே நிறைய வாச ஹிஷ்யதே திசத்வம் நிறையம் தஸ்மாத்து குருநாச்ச அனுமோதிதா. அதனால் 3வது அடி மண் ஒன்றுமே இல்லையே. அதான் 3வது அடி மண் 3 அடி மண் தரன்னு சொல்லி நீ 2 அடி தான் தந்திருக்க. 1 அடி கொடுக்காதனால நீ பொய் சொன்னவனாக ஆகிறாய். அதனால் நீ சில காலம் நரகத்தில் வாசம் செய்வாயாக, நீ பொய் சொன்ன தோஷத்துக்காக. ஆனால் ஒன்று, குருவனுடைய அனுமதியினால். குரு சபிச்சிட்டா கூட குரு அனுமதிக்கலன்னு சொன்னால் சிஷ்யனை ஒன்றும் பண்ண முடியாதான், பகவானே நினச்சா கூட. அதனால் நீ நரகத்தில் வாசம் செய்வாயாக அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். ஆனால் பலி சக்கரவர்த்தி அதுக்கெல்லாம் கவலைப்படலை. உடனே கருடாழ்வாரை கண் அசைக்கிறார். கருடாழ்வார் வர்ணபாசங்களால் பலி சக்கரவர்த்தியை கட்டி போடுறார். கட்டி போட்ட பிறகு கூட கொஞ்சம் கூட சலிக்கலை. அப்போது பலி சக்கரவர்த்தி சொல்கிறாருங்க, சுவாமி நீங்கள் என்னுடைய ஸ்தானத்தை அபகரித்து விட்டீர்கள், சொர்க்கலோகத்தெல்லாம் எல்லாத்தையும் பிடிங்கிட்டீங்க, ஓகே. என்னுடைய ஐஸ்வர்யத்தை அபகரித்து விட்டீர்கள், சரி. என்னை மாணவ ரூபத்தில் என்னை ஏமாற்றி எல்லாத்தையும் வஞ்சகமாக அபகரித்து விட்டீர்கள். நான் அதுக்கெல்லாம் கவலைப்படலை. என் சொத்தெல்லாம் அபகரிச்சிங்க, அதெல்லாம் கவலைப்படலை. வருண பாசங்களால் என்னை கட்டினீர்கள், அதை பற்றி கவலைப்படலை. அது மட்டும் இல்லை, உடனே பார்த்தா அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம எஜமானனை ஏமாற்றிட்டார் சொல்லி பகவானை அடிக்கிறதுக்கு ஆகாசத்தில் கிளம்புறாங்க அசுரர்கள். அப்போ விஷ்ணு பாஷால் அடிக்கப்பட்டு அவர்கள் பாதாள லோகத்துக்கு ஓடிவிட்டார்கள். அதான் பலி சக்கரவர்த்தி சொல்கிறான், என்னுடைய சேனைகளாகி அசுரர்களையும் விரட்டி அடித்து விட்டீர்கள், அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் நீங்கள் பொய் சொன்னேன்னு சொல்கிறேன் பற்றியா, அதை ஒன்று நினச்சி தான் நான் வருத்தப்படுறேன். நான் பிரகலாதனுடைய பேரன், நான் ஒரு பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன். 2 அடியால் நீங்கள் என்ன பண்ணி என்னுடைய சொத்தை தான் நீங்கள் அளந்தீர்கள். சொத்தை உடையவனாக என்னை 3வது அடியாக அளந்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய சிரசை காண்பித்தானாம். உடனே சிரசில் காலை வைக்கிறதுக்கு பகவான் காலை தூக்குறான். அந்த காலில் பகவான் சங்கரேகை, சக்கரரேகை, அங்குசரேகை, அம்புஜரேகை எல்லாத்தையும் பகவான் காண்பிக்கிறாராம். காண்பித்த போது அதில் 14 உலகங்களையும் காண்பிக்கிறாராம் பாதத்தை தூக்கிய திருவடியில். அது பட்டத்திரி சொல்கிறார், நாராயணத்தில் வருது. அது 14 உலகத்தையும் காண்பிக்கிறாராம். அதில் ஒரு மத்திய லோகம், அதில் பாரத வருஷம், பிருகுகச்சம் என்ற இடம், நர்மதை நதி கரையில், அங்கே யக்ஞ வாடத்தில் என்சான் உடம்பு ஒரு சாணா குறிக்கிண்டு மகாலட்சுமியால் கொடுக்க முடியாத விஷயத்தை மகாவிஷ்ணுவான ஒரு மகாபலி சக்கரவர்த்தி தான் கொடுக்க முடியும்னு மகாபலி சக்கரவர்த்தி கை மேலே இருக்க, மகாவிஷ்ணு கை கீழே இருக்க தானம் வழங்குறானாம். அப்போ 3 அடி மண் தானம் வழங்குறானாம். வழங்கும் போது பகவான் 2 அடியால் பூலோகத்தையும் சொர்க்கலோகத்தையும் அளந்து 3வது அடி தலையை 3வது சிரசை அளந்து கொள் என்று பலி சக்கரவர்த்தி சொன்னதுனால
தூக்கிய திருவடியை பகவான் காட்சியளிக்கிறான். அதில் 14 உலகங்கள், அதில் ஒரு மத்திய லோகம், அதில் பாரத வருஷம், அது பிருகட்சமுடைய இடம். மறுபடியும் யாசகம் கேட்குறான் பகவான், மறுபடியும் தூக்கிய திருவடி, மறுபடியும் 14 உலகங்கள். இப்படி எல்லையற்று பார்த்தானா பலி சக்கரவர்த்தி அந்த திருவடியில். பார்த்தோடனே ஆச்சரியப்பட்டான். அதுக்கு பிறகு தூக்கிய திருவடி, ஆனால் தலையில் சூட்டில் இன்னும் சூட்டத்துக்குள்ளே என்ன பண்ணுறான், பிரம்மதேவர் வந்து தடுக்கிறார். சுவாமி சுவாமி, அவன் தான் எல்லாத்தையும் வழங்கிட்டானே, அவனை நிக்கிரகம் செய்து விடாதீர்கள் என்று கேட்கிறார். அவனை தலையில் காலை வச்சு அழுத்தி அவனை வதம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிற. அதுக்கு முன்னாடி பலி சக்கரவர்த்தி ஒன்று சொல்கிறான், சுவாமி நீ என் சொத்தை அபகரிச்சதை பற்றி கவலைப்படலை, என் அசுரர்கள் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் நீங்கள் அசுரர்களுக்கு குரு, ஒரு தாயோ தந்தையோ இந்த அளவுக்கு திருத்த முடியாது. ஆனால் நீங்கள் குருவாக வந்து எங்களை தண்டிக்கிற மாதிரி தண்டித்து எங்களை திருத்துறீங்க, அது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த ஒன்றை மட்டும் நான் என்னால் பொறுத்துக்க முடியல. இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் சொத்து, அந்த சொத்துக்கு உடையவனாகிய என்னையே நான் 3வது அடியாக அர்ப்பணிக்கின்றேன், என் சிரசை 3வது அடியாக அளந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ தூக்கிய திருவடியோடு காட்சி கழிக்கும் போது அதில் 14 உலகங்களும் காண்பிக்கிறார். இது பலி சக்கரவர்த்தி பார்க்குறான். அவருக்கு வந்து என்னன்னா பிதாமகராகிய யார் பிரம்மதேவர் வந்து தடுக்கிறார். அவனை தலையினால் தன் பாதத்தினால் அழுத்தி அவனை வதம் செய்து விடாதீர்கள், நிக்கிரகம் செய்து விடாதீர்கள் என்று சொல்கிறார் பிரம்மதேவர். அப்போ பகவான் சொல்கிறார், எம் அனுகிருஷ்ணாமி, நான் அவனை நிக்கிரகம் பண்ண வரல சுவாமி, நான் அனுகிரகம் பண்ண வந்திருக்கேன். பிரம்மன் எம் அனுகிருஷ்ணாமி தத் விஷோ விதுனோம் ஜகம் என்மதா புருஷஸ்தப்தோ லோகமாம் ச அவமன்யதே. இவனுக்குள்ளே இருக்கிற கர்வத்தை போக்கிறதுக்காக தான் நான் வந்தனே தவிர அனுகிரகம் பண்ணி இவனுடைய சொத்து சுகம் பதவி இதெல்லாம் பிடுங்கி அவனுக்கு கர்வத்தை போகணும். இவைகள்லாம் இருக்கிறதுனால தான் கர்வம் உண்டாகுது. ஆமாம், இந்திர பதவியே எனக்கு அடிச்சிச்சுன்னு ஒரு கர்வம் இருக்குது. பதவினால் ஒரு கர்வம், செல்வத்தினால் ஒரு கர்வம், அழகுனால் ஒரு கர்வம். பல மதங்களால் புத்தி கெடுக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்க, மேலும் மேலும் பிறவிகள் எடுக்கிறார்கள். அப்போ மோட்சம் அடையறதுக்கான தகுதியை அடையக்கூடியவர்களாக இல்லை. அதனால் அவர்கள் வந்து பக்குவம் அடைய செய்வது, அவனை திருத்துவதற்காக தான் நான் என்ன பண்ணுறேன், அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் நான் மொத்த செல்வத்தையும் பிடுங்கினேன். அந்த பண திமிர்னால் தானே லோகத்தையும் அவமதிக்கிறான், ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறதையும் மறந்துடுறான், தெய்வத்தையும் மறந்துடுறானே அப்படின்றது சொல்கிறார். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அவன் கர்ம வினைப்படி பல யோனிகளில் கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்து கஷ்டப்பட்டு இருக்குது. என்றைக்கு தான் அதுக்கெல்லாம் கரையேறது சொல்லும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் மோட்சம் அடைந்த பாடு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உள்ள கருணையினால் நான் என்ன பண்ணுறேன், அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து எல்லாத்தையும் அபகரித்து அவர்கள் வைராக்கியம் அடையும்படி செய்து மோட்சத்துக்கு அழைத்து கொள்கிறேன். அதனால் ஒரு மனுஷனுக்கு வந்து என்னென்னா, ஜென்ம கர்ம வயோ ரூப வித்யைஸ்வர்ய தனாதிபிகி, உயர்ந்த குலத்தில் பிறந்தால் ஒரு கர்வம் உண்டாகும். நல்ல செயல்களை நான் பெரிய காலத்தை சாதிச்சேன்னா அதில் ஒரு கர்வம் உண்டாகும். கர்ம நல்ல வயசு, நல்ல பலசாலியாக இருக்கான், நல்ல சிறந்த இளமை வயசு உடையவர்களுக்கு கொஞ்சம் திமிராக இருப்பாங்க இல்லையா வாலிபர்கள். அந்த வயசுனால சில பேர் கர்வம் உடையவனாக இருக்கிறான். நல்ல அழகு உடையவர்களுக்கு ஒரு கர்வம் உண்டாகணும் இருக்கிறான், நான் என்னை விட சிறந்த அழகு யார், அதில் ஒரு கர்வம் இருக்குது. இதுபோல் ஜென்ம கர்ம வயோ ரூப வித்யை, நல்லா படித்ததில் ஒரு கர்வம் இருக்குது. ஐஸ்வர்யம், ஒரு ஈஸ்வரத்தன்மை அதிகாரத்தன்மை இருந்தால் அதில் ஒரு கர்வம் உண்டு. தனம், நல்ல செல்வம் பணம் அதிகமாக படைச்சிருந்தாலும் ஒரு கர்வம் இருக்குது. இத்தனை விஷயங்களை கர்வம் இருக்கே, அந்த கர்வம்லாம் இவன் இத்தனை கர்வங்களால் கெடுக்கப்பட்ட புத்தியுடையவனாக இருக்கானே, அது என்னைக்கு போக போகிறான் சொல்ல போகிறான். நானே மேலே விழுந்து காப்பாற்றினால் வழியே, அந்த கர்வத்தை போக்கினால் வழியே அவன் என்னைக்கு போக்க முடியும்? இந்த கர்வத்தெல்லாம் அவன் மனசை எப்போ சுத்தமாக்க முடியும்? அதனால் இதெல்லாம் பிடுங்கி அவனுடைய கர்வத்தெல்லாம் அழித்து அவனை என் திருவடியில் சேர்த்துக்கிறதுக்காக தான் நானே இப்படி ஒரு நாடகம் நடித்தேன்ட்டு பகவான் சொல்கிறாங்க. ஜென்ம கர்ம வயோரூப வித்யைஸ்வர்ய தனாதிபிகி யத்யஸ்கென்ன பவேத் ஸ்தம்பஸ் தத்ராயம் மதனுக்கிரக, இவைகள்லாம் மொத்தத்தையும் அபகரித்து நான் அனுகிரகம் பண்ணுறேன்னா அது என்னுடைய அனுகிரகம் தெரிஞ்சுக்கோ. இதில் கர்வம் அடைந்து கொண்ட அவனை வந்து நான் நடுத்தரில் நிற்க வைக்கிறேன்னா அது என்னுடைய அனுகிரகம்னு தெரிஞ்சுக்கோ. யாருக்கு சோதனைகள் அதிகமாக வருதோ எல்லாத்தையும் பிடிக்கணும், அது பகவானுடைய அனுகிரகமா. அதுதான் இங்கே சொல்கிறார். ஜெயிக்க முடியாத என்னுடைய மாயை ஜெயிச்சிட்டான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அஜிஷித் அஜயாம் மாயாம் சீதன்னபின்ன முஹ்யதி ஏஷ தானவ தைத்தியானாம் அக்ரணிஹி கீர்த்திவர்த்தனஹா. தானவ தைத்தியர்களுக்கு முதன்மையானவனாக திகழ்கிறான்.
அந்த தானவ தைத்தியருடைய புகழை வளர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் இவன் இந்த பலி சக்கரவர்த்தி. அஜயாமாயாம் ஜெயிக்க முடியாத என்னுடைய மாயை சுலபமாக ஜெயித்து விட்டானே, அந்த மாயால் மோகம் அடையலையே அவன். ஏன்னா ஸ்ரீனரிக்தா சுதா ஸ்தானாத்து, அவன் ஸ்தானத்திலிருந்து இறக்கின, இந்திர பதவியிலிருந்து இறக்கினான் அவனை. அதே சமயத்தில் சொத்தெல்லாம் அவனை அபகரித்தேன். அவனை பிராமணர் சுக்கராச்சாரியர் சபிக்கும்படி செய்தேன். அதே சமயத்தில் வருண பாசங்களால் அவனை கட்டி போட்டேன். அதே சமயத்தில் அவனுடைய உறவினர்களாகிய சொந்த பந்துக்கள்லாம் அசுரர்களாம் அவனை விட்டு வெளியேறும்படி அந்த சொந்தங்களையெல்லாம் பிரிக்க வச்சேன். அதனால அசுரெல்லாம் அவனை விட்டு ஓடி போய் விட்டார்கள் பயந்துண்டு, விஷ்ணு பாசத்தில் பயந்துண்டு. அப்படி ஞாதிகளிடத்தில் அவனை பிரித்து வச்சேன். ஞாதிபிஷ்ட பரித்தியக்தோ யாதனாம் அணுயாபிதா, அவனை நரகத்தில் தள்ளிடுன்னு சொல்லிட்டு நான் பயமுறுத்தினேன். ஆனால் எதுக்குமே ஆசையில் பற்றியாமன். அப்படி இருந்து கூட அவன் சத்தியத்தில் நழுவில் பற்றியாமன். குருனா பர்ஷதா சப்தோ ஜஹோ சத்தியம்னு சுப்ரதா, குருவால் சபிக்கப்பட்ட போதும் கூட சத்தியத்திலிருந்து அவன் நழுவலியே அப்படிப்பட்ட நல்ல விரதத்தை உறுதியாக கடைபிடித்தானே, அந்த சத்திய விரதத்தை உறுதியாக கடைபிடித்தானே. சலேருக்தோ மயா தர்மோ நான் எம் தஜது சத்தியவாக்கு, இவன் என்னன்னா பலவிதமான கபட தர்மங்கள்லாம் சுக்கராச்சாரியர் சொன்னார், பொய் சொன்னால் தப்பு இல்லைன்னு. ஆனால் அதெல்லாம் எடுத்துக்கல, சத்தியத்தை மட்டும் விடாமல் பிடிச்சிருந்தான் பத்தியா. எந்த கபட தர்மங்களையும் ஏற்றுக்காம நேர்மையாக நடந்தான் பத்தியா. ஆஹா, ஜெயிக்க முடியாத என்னுடைய மாயை ஜெயிச்சிட்டான் பத்தியா இவன் அப்படின்னு பகவானே பார்த்து ஆச்சரியப்படுறாராம். இதெல்லாம் சொல்கிறார் பகவான். அப்போ சொல்கிறார், பலி சக்கரவர்த்தியே கவலைப்படாத, இந்திரசேனா வரப்போகிற சாவர்ணி மன்வந்தத்தில் இந்திரனாக திகழ போய்கிறார். இந்திரசேனா மகாராஜா யா ஹிபோ பத்ரமஸ்துதே சுதலம் ஸ்வர்கிபிகி பிராத்தியம் ஞாதிபிகி பரிவாரிதா, உன்னுடைய உறவினர்களோடு நீ சுதல லோகத்துக்கு போ. அந்த சுதல் லோகத்தில் போனால் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களே ஆசைப்படக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லாம் அங்கே நிறைஞ்சே இருக்குது. தேவர்களுக்கே தெரியாதான். அதை விட பல்மடங்கு ஐஸ்வர்யம் தேவர்களை பார்த்து போராம்படுற அளவுக்கு ஐஸ்வர்யங்கள் அங்கே நிறைஞ்சிருக்கான். சுக சௌக்கியங்கள் சுகபோகங்கள்லாம் நிறைஞ்சிருக்கதான் அந்த சுதல் லோகத்தில். அது பக்தனுக்காக தனியாக வச்சுட்டு இருக்காராம் பகவான், அங்கே சேர்த்து வச்சுருக்காரு யாருக்கும் தெரியாமல். அந்த இடத்த பகவான் இப்போ காட்டி கொடுக்குறான். பலி சக்கரவர்த்தியே உனக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கேன், அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். இந்திரசேன மகாராஜ யாஹிபோ பத்ரமஸ்துதே சுதலம் ஸ்வர்கிபிகி பிராத்தியம் ஞாதிபிகி பரிவாரிதா ந தாம் அபிபவிஷ்யந்தி லோகேஷா கிமுதாபரே त्वच्चासनादिकान् தைத்தியம் சக்கரே மே சூதயிஷ்யதி. உன்னை மீறுகின்ற அசுரர்கள் யாருன்னா உன்னை மீறி நடந்தாங்கன்னா என்னுடைய சக்கராயுதம் பதம் பாத்திரம் உன்னை நான் காப்பாற்றுவோம், கவலைப்படாத. நீ போ, உனக்கு யாராலையும் பயம் கிடையாது, போ. நீ எப்போ உன்னையே எனக்கு அர்ப்பணம் பண்ணியோ, ஆத்ம நிவேதனம் பண்ணியோ, இனிமேல் என்னுடைய சொத்தாகிட்டு நீ வேற நான் வேற இல்லை, புரியுதா? அதனால் என்னையே உனக்கு நான் அர்ப்பணம் பண்ண போகிறேன் அப்படின்றார். உடனே அந்த பாதத்தை நீங்கள் சுட்டாமல் வச்சுருக்கீங்களே தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதத்தை தூக்கி தானே தலையில் வச்சுட்டானா பலி சக்கரவர்த்தி. அந்த தலையில் அந்த பாதம் சுட்டினவனே பேரானந்தம் அடைந்தானாம் பலி சக்கரவர்த்தி. அப்போ பகவானுடைய பாதத்தை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்றான். போடா யாகி கிளம்பு, சுதலோகத்து போடான்னா போக மாட்டேன்றான். பகவான் திருவடி, இந்த திருவடியை நான் விட மாட்டேன் அப்படின்னு உறுதியாக பற்றி கொண்டான் பலி சக்கரவர்த்தி. வாமனருடைய திருவடி தலையில் வச்சுட்டான். தூக்கிய திருவடியே நிற்கிறாரு. அவன் நிற்கிறவங்க பண்ணாத பிரம்மதேவ தடுத்ததுனால அந்த தூக்கிய திருவடியை நிறுத்தின்னு இருக்காரு. அந்த திருவடி என்ன பண்ணுறார் யார் பலி சக்கரவர்த்தி இப்போ என்னன்னா விஸ்வரூபத்தோடு இல்லை, வாமன அவதாரமாக எடுத்துட்டார், சின்ன பையனாக மாறிட்டார். இப்போ தூக்கிய திருவடியோடு காட்சியளிக்கும் போது அந்த திருவடி என்ன பண்ண தலையில் சுட்டின்றார் யார் பலி சக்கரவர்த்தி. விடமாட்டேன்னு பிடிச்சிட்டார். அப்போ பார்த்து, சுவாமி இந்த திருவடியை நான் என்னால் விட முடியாது சுவாமி, கவலைப்படாதரா, நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்டா அப்படின்னார். சரி சுவாமி, நீ சுதலோகத்து போ அப்படின்றார். அப்போ உங்களை பார்க்கணுன்னா நான் எங்கே பார்க்கணும் சுவாமி? வைகுண்டத்தில் பார்க்குறதா, திருப்பார்கடலில் பார்க்குறதா, இல்லை கோயிலாக போய் அலையணுமா, இல்லை யோகிகள் ஹிருதயத்தில் பார்க்க முடியுமா, இல்லை தியானத்தினால உன்னை பார்க்க முடியுமா, இல்லை கோயிலாக அலையணுமா சொல்லுங்கள் அப்படின்னு. அங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன். வைகுண்டத்தில் திருப்பார்கடலில் கோயில்களாக அலையணும், அங்கெல்லாம் இருக்க மாட்டேன். ஏன்னா எந்த சின்ன காலை காட்டி பெரிய காலால் அளந்து உன்னை ஏமாத்தினேனோ அந்த கால் கடுக்க உன் வீட்டு வாசல் மெய்காப்பாளனாக, கூலி வாங்காத மெய்காப்பாளனாக நான் நிற்கப் போகிறேன். யுகமாக நிற்கப் போகிறேன், கவலைப்படாத. நீ சுதல் லோகத்தில் உன் வீட்டு வாசலில் மெய்காப்பாளனாக, வாட்ச்மேனா நான் உன்னை ஏன்னா என்னுடைய சொத்து இல்லை, உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால் உன்னை காப்பாற்ற போகிறேன், நீ பயப்படாத. அங்கே நீ எப்பொழுதும் என்னை தரிசனம் செய்து கொண்டே இருக்கலாம். அங்கே நீ என் திருவடினா தலையில் சொட்டிக்கோ, என்னென்னா பண்ணிக்கோ, என்னை கட்டி பிடிச்சிக்கோ, என்னென்னா பண்ணிக்கோ, உனக்கு நான் அடிமை. உனக்கு என்னையே நான் அர்ப்பணம் பண்ணிட்டேன். எப்போ உன்னை எனக்காக அர்ப்பணம் பண்ணிட்டியோ,
என்னையே உனக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கேன். இந்த திருவடியை சூட்டின திருவடியை விடமாட்டேன்னு சொல்லியே கவலைப்படாத. நீ அங்கே போனால் நான் மகாவிஷ்ணுவை என்னை பார்க்க போகிறாய். நீ அங்கே எப்போனாலும் கட்டி பிடிச்சிக்கலாம், எப்போனாலும் தரிசனம் பண்ணலாம். உனக்கு கூடவே நான் இருப்பேன். உனக்கு வீட்டு வாசல் மெய்காப்பாளனாக நான் திகழப் போகிறேன், இருக்கப் போகிறேன் என்று சொன்ன உடனே சந்தோஷம் அடைந்து உடனே பலி சக்கரவர்த்தி தன் பரிவாரங்களோடு சுதரலோகத்துக்கு போயிட்டான். பிரகலாதனும் அங்கே போயிட்டார். அதற்கு பிறகு சுக்கராச்சாரிய இடத்துல சொல்லிக்கிறார், யாகம் என்னால் நடுவில் தடை உண்டாயிடுச்சு, எஜமானன் எல்லாம் கவலைப்படாதீங்க, நானே எஜமானனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார். சுக்கராச்சாரியரே நின்று போன யாகத்தை மீண்டும் தொடருங்கள் என்று சொல்கிறார். அப்போது சுக்கராச்சாரியர் சொல்கிறார், யாகம் நின்று போலையே, பூர்த்தி அடைஞ்சிச்சு. பூர்த்தி அடைஞ்சதா? ஆமாம். பலி சக்கரவர்த்தி தானே எஜமானன். ஆமாம். அவன் நல்லா யாகத்தை பரிபூர்ணமாக பூர்த்தி பண்ணிட்டானே. எப்படின்னா எல்லாத்தையும் தானம் உங்களுக்கு வழங்கிட்டானே. போக்தாரம் யக்ஞ தபசாம், யக்ஞத்தில் அனுபவிப்பாளர் நீங்கள் தானே அனுபவிக்கிறவர். அந்த யக்ஞ போக்தாவே நீங்கள் தானே. யக்ஞ நாராயணனாக உங்களை சரியாக ஆராதித்திருக்கிறானே, எல்லாத்தையும் வழங்கிட்டானே. அப்படி போல் நீங்கள் திருப்தி அடைந்தானே யக்ஞத்துடைய நோக்கமே. அப்போ யக்ஞம் பூர்த்தி அடைஞ்சிடுச்சு. எந்த உன்னுடைய நாமங்கள் சொன்னாலே அந்த யக்ஞமானது பரிபூர்த்தி அடையுமோ, அப்படியேப்பட்ட உன் நாம சங்கீர்த்தனமே போதுமே. அப்படி இருக்கும்போது நீங்களே பிரத்யட்சமாக இங்கே வந்தபோது யாகம் பூர்த்தி அடையாமல் இருக்குமா? இருந்தாலும் நீங்கள் கட்டளை எடுக்கிறீர்கள், இந்த மீதி இருக்கிற சடங்குகளை முடிக்க வேண்டும் என்று நீங்கள் கட்டளை எடுத்ததுனால மீதி இருக்கிற சடங்குகளை நீங்கள் எஜமானனாக இருந்து நடத்தி வையுங்கள், நான் யக்ஞத்தை பூர்த்தி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியர் யாகத்தை பூர்த்தி பண்ணுறார். அப்படியேப்பட்ட இந்த யாகத்தில் உலகத்துக்கு அதிபதியாக பிரம்மதேவர் வாமனரை பட்டாபிஷேகம் செய்கிறார். அவர் எஜமானனாக இருந்து அந்த நின்று போன யாகத்தை பூர்த்தி பண்ணுறார் சுக்கராச்சாரியார், பகவானை எஜமானனாக வைத்துக்கொண்டு. அப்படியேப்பட்ட இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் தெய்வ காரியமோ மனுஷ காரியமோ பிதிரு காரியமோ நடக்கும்போது சரித்திரத்தை படிக்கிறாங்களோ அந்த காரியங்களாம் சபலமாகுமா, அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதான். இந்த சரித்திரமானது மகா புண்ணிய சரித்திரம். பித்திருக்கள்லாம் திருப்தி அடை வாங்கலாம், தேவரெல்லாம் திருப்தி அடை வாங்கலாம். மனுஷ காரியம் கல்யாணம் முதலிய மனுஷ காரியங்கள், காது குத்துறது, கல்யாணம் போன்ற விசேஷமான காரியங்களில் இந்த சரித்திரம் படிக்கணுமா. இந்த வாமனோதர சரித்திரத்தை படித்தா அவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் உண்டாகுமா, நிறைய வரங்களை பகவான் அள்ளி கொடுத்துருவார், பகவானை அனுகிரகத்தை பெறுவான் அவன் என்று சொல்லப்படுகிறது. எல்லா தேவகடம் பித்திருக்கடெல்லாம் அடைஞ்சு போயிடுமா வாமனோதர சரித்திரத்தை அடிக்கடி படித்தா. கிரியமானோ கர்மணீதம் தெய்வே பித்ரி அதமானுஷே எத்திர எத்ராணு கீர்த்தியேத தத் தேசாம் சுக்ருதம் விதுஹூ என்று சொல்லப்படுகிறது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கெனும் பாவிக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு பூங்குபலை போதி பொறிவண்டு கண்படுப்ப தேங்காத புக்கிருந்த சிறுத்த மொழி பற்றி வாங்க குடநெறிக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். அப்படிப்பட்ட இந்த வாமனோதர சரித்திரத்தை பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம.